श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमाधवाङ्घ्रिजलजद्वे नित्यसेवा प्रेमाविलासे पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रदानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवाणशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमाश्रयामः। श्रीमच्छटार्यतिराजकृपावलम्बं सौम्योपयन्द्रगगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशतीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणीप्राणनाथाय பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீ பூமணிலா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமியுடைய இந்த நவராத்திரி மகோத்சவம் எம்பெருமானுடைய திருவருளினாலே சீரும் சிறப்புமாக வைபவமாக நடந்துருக்கு. இந்த வைபவத்தில் நமக்கு வருஷம் எம்பெருமானுடைய அடியவர்கள் எம்பெருமானுடைய பெருமைகளை அனுபவிக்க நமக்கு பிராப்தமாக இருக்கு. எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையும் பாகவத ஆச்சாரியர்களுடைய அனுகிரகமும் நமக்கு இதே மாதிரி சத்சங்கம் நிறைய உண்டாக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பக்த விஜயம் அப்படிங்கிறதான ஏதோ ஒரு சில பக்தர்களுடைய சரித்திரங்களை நாம் அனுபவிக்க புகுகிறோம். இந்த வைபவத்தை நமக்கு அனுகிரகித்த ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடிக்குள் பல்லாண்டு பாடி இந்த வைபவத்துக்கு சிறப்பாக எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையோடு நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஜமீன்தார் அவர்களுக்கும் கிருதகிரியை தெரிவிச்சுண்டு இந்த வைபவத்தில் நாம் பக்த விஜயங்கிற தலைப்பில் சில அடியார்களுடைய பெருமைகள் எல்லாம் அனுபவிக்க பிராப்தமாக இருக்கும். பொதுவாகவே இந்த ஜீவன் பரமாத்மா இது ரெண்டும் முக்கியமான தத்துவம் நம்முடைய சனாதன தர்மத்தில். தத்துவம் 3 தத்துவம் இருக்குது. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படிங்கிற 3 தத்துவம் சொல்லப்படுறது. சித்து அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாவான நம் போன்ற உயிர்களை குறிக்கும். அச்சித்து அப்படிங்கிறது உயிரற்ற ஜடப்பொருள்களை குறிக்கும். அப்போ உயிருள்ள ஜீவன், உயிரற்றதான ஜடப்பொருள்கள், இது ரெண்டுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுறது. உயிருள்ள ஜீவன்னு நம்மளை போன்ற மனிதர்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாம் அடக்கும். அச்சிதாக இருக்கக்கூடியதான மண், பஞ்சபூத தத்துவங்கள், மரங்கள், செடி, கொடி இதெல்லாம் அச்சித்து தத்துவத்துக்குள்ளே அடங்கிடும்.
அப்போ இது ரெண்டையும் ஒருத்தன் நியமிக்கிறான். அவன்தான் ஈஸ்வரன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். எப்போவுமே ஒரு காரியம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். ஒரு மண்பாண்டம் இருக்குது அப்படின்னா மண் தனியாக இருக்குது, ஜலம் தனியாக இருக்குது. இது ரெண்டும் தனியாகவே இருந்தால் என்னைக்கு பானை உண்டாகும். அப்போது அந்த பானையை செய்கிறதுக்கு ஒரு குயவனார் வேணும், ஒரு குயவர் வேணும். அந்த குயவனார் ஒரு சக்கரத்தில் போட்டு சுழட்டி அந்த மண்ணை ஜலம் விட்டு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு அந்த சக்கரத்தில் வச்சு சுற்றி பானையை பிடிச்சு வச்சாதான் இந்த பானை உண்டார். அப்போது இது நிமித்த காரணம் அப்படின்னு பேர். இப்போ இந்த உலகம் முடிவில் பெறும் பாழையோ அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இது இருண்டு கிடக்கு இந்த உலகம். சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி எம்பெருமான் வயிற்றுக்குள்ளே நம்மளை போன்ற ஜீவன்கள் பூரா அடங்கி உறங்கி இருக்கான். அப்போது இவாளையெல்லாம் தட்டி எழுப்புவோம் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறான். ஆலமாமரத்திலையின் மேல் ஒருபாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. ஆலமாமரத்து இலை மேல் ஒரு சின்ன பாலக்கனாக துளியூண்டு தளிர், அந்த இலை சின்ன ஆழந்தளிரில் சின்ன குழந்தையாக பிரளய காலத்தில் பெருமாள் சயனிச்சுருக்கானா. இது யார் பார்த்தா அப்படின்னா மார்க்கண்டேயர் பார்த்தா. மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான் சாட்சி. அவர் பார்த்தார். அப்போது பெருமாள் பெருமாள் பிரளய காலத்தில் எதுவுமே இல்லை, பெருமாள் மாத்திரம்தான் இருந்தார். அப்போ மார்க்கண்டேயரும் இருந்தாரா அப்படின்னாக்க மார்க்கண்டேயரும் பெருமாள் என்ன பண்ணிவிட்டான், முழுங்கி விட்டான். ஆனால் ஒரு க்ஷணம் காமிச்சானா இதான்ப்பா அப்படின்னு காமிச்சானா. அதனால் மார்க்கண்டேயர் சொல்கிறார், பிரளய காலத்தில் எது மிச்சப்பட்டதுன்னா ஒன்றும் மிச்சம் கிடையாது, எம்பெருமான் ஒருவனே மிச்சம். அப்போது இருண்டு இருந்த அந்த உலகத்தை பெருமாள் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறான். நாரணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாய்த்தான் சங்கரனை படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நாராயணன் பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைத்து இந்த சிருஷ்டியை பண்ணு அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டார். பிரம்மா எல்லாரையும் படைத்ததாக அப்படியே வர்றது சரித்திரம். அப்போது நமக்கு சிருஷ்டி காரண கர்த்தா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால் இந்த விதை இருக்கு இல்லையா, விதையிலிருந்து தான் பெரிய மரம் முளைக்கிறது. சின்ன விதை, அதிலேருந்து எல்லாம் உண்டாரு. அதே மாதிரி எம்பெருமான் அவனுடைய தொப்புள்ளிருந்து தான் பிரம்மா வரார். அதுக்கு தான் பத்மநாபன்னு திருநாமம் பெருமாள். அந்த தொப்புள் கொடியிலிருந்து உறவு சொல்கிறோம் இல்லையா, தொப்புள் கொடி உறவுன்னு, நமக்கும் பெருமாளுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு இதுதான். ஏன்னா நாமெல்லாம் யார்கிட்டருந்து வந்தோம், நம் தாயிட்டேருந்து வந்தோன்னு சொல்கிறோம். அந்த சரீரம் இன்னொரு சரீரத்துக்குள்ளேருந்து வருது. இப்படியே பிடிச்சுட்டே போனால் கடைசியில் முதல் சிருஷ்டிக்கு போய் நிற்கும். இப்போ நம்முடைய பிறவியை பார்த்தோம்னா நமக்கு தாய் தாய் தாய்ன்னு அப்படி போனால் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மான்னு போனால் கடைசியிலே இப்போ எங்கேயோ ஒரு தொடக்கம் அப்பா அம்மா இருப்பா. அந்த தொடக்கத்துக்கு அப்பா யாருன்னா பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு தொடக்கம் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். எங்கேருந்து வந்தான்னா பெருமாளுடைய தொப்புள் கொடியிலிருந்து உண்டானவா நாம் எல்லாம். அப்போ நம்முடைய பெருமை என்ன, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவா இல்லையா, ஏண்டா இப்போ ஏற்பட்டவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி இருப்பியடா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. ஒருத்தன் தக்குறியாக அலையிறான்னு வைங்கோ, கண்ணா பின்னான்னு அலைஞ்சாக்கா யாரோ ஒரு பெரிய ரோட்டில் பார்ப்பார், ஏண்டா அவங்க அப்பா இருக்கிற இருப்புக்கு நீ இப்படி அலையிறியடா, அவங்க அப்பனோட பெருமை என்ன தெரியுமாடான்னு ஒருத்தர் வைவர் இல்லையா. அதே மாதிரி நமக்கு காரணம் யார், இந்த ஜீவன்கள் உண்டாகிறதுக்கு காரணம் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தொப்புள்ளிருந்து வந்தவா நாம் எல்லாம். அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு தெரியலை. ஏன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்கிற பிரகாரம் இந்த மனசு எதெல்லாம் விரும்புகிறதோ அதெல்லாம் அனுபவிக்கிறது. இந்த சிந்தனை என்னெல்லாமா பண்ணுறதோ அதெல்லாம் செய்கிறது, என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் சொல்கிறது. அதுக்கு ஒரு வரமுறையே இல்லை. அப்படி போயிடுது. அப்போது எம்பெருமான் என்ன பண்ணினா அதுக்கு தான் தர்மத்தையும் சாஸ்திரங்களையும் கொடுக்குறான் நமக்காக. நம்மளை படைச்சுட்டாக்க இது தானாக ஏதோ இப்படி அலைஞ்சா நன்னா இருக்காதே, திருப்பி அவன் இடத்துல போய் சேரணுமே. அதனால தான் சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து நமக்கு அறிவுரை ஊட்டணும்.
நமக்கு சரியான பாதையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்களை உண்டாக்கினான், வேதத்தை உண்டாக்கினான். அதிலேருந்து ரிஷிகள் நிறைய சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தா. ரிஷிகள் மூலமாக தான் பெருமாள் நம்ம இடத்துல பேசுவார். அப்போது ரிஷிகள் மூலமாக கொடுத்தார். அதுவும் போரலை, எல்லோரும் வந்து சேரலை பெருமாளை. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா, தானே அவதரிக்கிறார். தானே அவதரித்து கீழே வந்தார். சொன்ன சாஸ்திரத்தை எப்படி மனிதன் கடைபிடிக்கணும்னு வந்து அதான் அவதாரங்கள். ராமாவதாரம் ஒன்று போகிறோம், மித்த அவதாரங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம். ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒரு தர்மத்தை பெருமாள் காமிச்சாலும் ராமாவதாரத்தில் அத்தனையும் காமிச்சிட்டார். இந்த ஜீவன் எப்படி இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி காமிச்சு என்னாச்சுன்னா, ராமனை கேள்வி தான் கேட்டான். ராமாயணத்தில் பார்க்குறோம் இல்லையா, ராமா நீ அது பண்ணது சரியா, இது பண்ணது சரியா. அவன் துக்கப்பட்டதை யாரும் நினைக்கல. ராமன் படாத துக்கம், சங்கடம், கஷ்டம் யாரும் பட்டதில்லை. சக்கரவர்த்தியாக இருந்துட்டு தரையில் படுத்து தூங்கினார். விதவிதமான அன்னங்கள் அரண்மனையில், பாகசாலையில், மடப்பள்ளியில் தயாராகிறது. ஆனால் அவர் வெறும் கஞ்சியை குடிச்சு உட்காண்டிருக்கார். அப்படி ஒரு தபஸ்வியாக இருந்தார் ராமன். அப்படி ஒரு ஏகாந்த சித்தனாக இருந்தார். அப்பேற்பட்ட ராமனும் நம்ம கேள்விதான் கேட்டோமே ஒழிய, அவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சக்கரதேவ பிரபன்னாய அப்படின்னார். ஒரே ஒரு தரம் என் திருவடியில் விழுந்துரும் அப்படின்னார். சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீட்டு செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னார். ஒரே ஒரு தரம் என் திருவடியை விழுந்துரும் சொல்லிவிட்டு, சரி திருவடிகளோடு விழ வேண்டாம், என் பேரையான்னு சொல்லு ராவணனுக்கு சொல்லி விடுறார் ராமன். தூது அனுப்பும் பொழுது அங்கதன்ட்ட சொல்கிறார். ரெண்டாம் தரம் அனுமார் முதல்ல போனார், போயிட்டு வந்துட்டார். அங்கதான் திருப்பி போனார், சொன்னார். கடைசியில் அவன் வந்து என்னை வந்து சரணாகதி பண்ணான்னா கூட்டின்னு வந்துடும் அப்படிங்கிறார். சரி என் திருவடியில் விழ வேண்டாம், என் பேரையான ஒரு தரம் சொன்னால் போகிறோம், அவனை நான் என் கோஷ்டியில் சேர்த்துக்கிறேங்கிறார் ராமன். இப்படி எதிரியை கூட மன்னிக்கிற ஒரு சுபாவம் ராமனுக்கு. அப்போ இதெல்லாம் அனுஷ்டிச்சு காமிச்சார். ஆனால் நாம் என்ன பண்ணினோம்னா, நல்லதை எப்போவுமே நாம் எடுத்துக்க மாட்டோம். இந்த மனிதனுடைய தன்மை எப்படின்னு கேட்டால், நல்ல விஷயத்தை கிரகிக்காது இந்த மூளை. நல்ல விஷயங்கள் 10 இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அங்கே கெட்டது இருக்கும், அதை தேடி பிடிச்சி இது போய் இழுக்கும். நமக்கு சுபாவத்தில் நடக்கிறதா இல்லையா, பார்க்குறோமா இல்லையா? ஏதோ கேலி கூத்துக்கும் நாம் பல மணி நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு சத்சங்கமோ, வீட்டில் காத்தால் எழுந்திருந்து ஒரு அரை மணி நேரம் திருவாராதனமோ, இல்லை ஒரு திருப்பாவையோ சேவிக்க முடியல, டைம் இல்லை அப்படிங்கிறோம். ஏன்னா நம்முடைய களி விடாது நம்மளை. அது களியோட பிரபாவம். அப்போது நம்மளை தர்மத்தை அனுஷ்டிக்க விடாதைக்கு பண்ணுறது இந்த பிரகிருதி. அதனால் ராமன் சக்கரதேவ ஒரே ஒரு தடவை என் திருவடியை பிடிக்கட்டும், இல்லை அது கூட வேண்டாம், என் திருநாமத்தை சொல்லட்டும், ராமான்னு சொன்னால் போகிறோம், நான் அவனை பிடிச்சிடுவேன் அப்படின்னார். அவன் என்ன பிடிக்க வேண்டாம். இப்படி சுலபமாக சொன்ன ராமனை கூட கேள்வி தான் கேட்டான். அதேமாரி கண்ணனையும் கேள்வி தான் கேட்டான். அவன் சொன்ன நல்லதை யாரும் எடுத்துக்கலை. அதனால் பெருமாளுக்கு அழுத்து போச்சு. இவாளுக்காக நாம் இப்படி படணுமா அப்படியே என்ன பண்ணினார். 2 விஷயம், ஒன்று அழுத்து போனது, இன்னொன்று மனிதர்களை வந்து இப்படி தெய்வம் வந்து பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணினார், மானை காட்டி மானை பிடிப்பாரே போலேன்னு ஆழ்வார் ஆச்சாரியாலாம் சொல்கிறான். ஒரு மான் பிடிக்கணும்னா ஒரு ஆண்மானை பிடிக்கணுமோ ஒரு பெண்மானை விடுவாளாம், அதை அப்படியே போய் விளையாடுமா, அந்த வேடன் அதையும் சேர்த்து பிடிச்சின்னு வந்துடுவானாம். இதுதான் இந்த வேடுவர்களுடைய ஒரு சுபாவம். ஒரு யானையை பிடிக்கணும் அப்படின்னாக்கா இன்னொரு யானையை விடுவாளாம், அதை அப்படியே போய் அந்த யானையோடையே விளையாடு கூட்டின்னு வந்துடுமா. அதே மாதிரி இந்த மனிதர்களை பிடிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு பெருமாள் யோஜனை பண்ணும்பொழுதோ அவனுக்கு தோணின ஒரு பெரிய உபாயம் என்னென்னா, ஆழ்வார்களை அனுப்பிக்கிறாங்க. பக்தர்கள்னு நாம் எடுத்துக்கிறோம். பக்தாளில் உயர்ந்த ஆழ்வார்கள் தான். முதல் பக்தர்கள் அவள் தான். ஆழ்வார்களை இங்கே அனுப்பிச்சார். ஆழ்வார் யார் அப்படின்னா, அவள் சாதாரண மனிதர்கள், ஜீவாத்மா இல்லை, பெருமாளுடையவே ஒரு அம்சம். ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒரு விதமான அம்சமாக, திவ்ய சூரியோட அம்சமே இங்கே இந்த பூ உலகத்தில் வந்து அவதரித்தான். அதனால் நம்ம பக்த சரித்திரம்னு இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆழ்வார்கள் தான் இதுக்கு முதல் அடி போட்டவன்.
பக்திக்கு அடி போட்டவா யார் அப்படின்னா, சரித்திரங்களில் பார்க்குறோம், பிரகலாதனை பார்க்குறோம், துருவனை பார்க்குறோம், நாரதரை பார்க்குறோம், அம்பரீஷன் பார்க்குறோம். அவள்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி, அவளுடைய ஸ்தானம் வேற. ஆனால் ஆழ்வார்களுடைய ஸ்தானம் அது வேற. அப்போ பெருமாள் என்ன பண்ணினார், தன்னுடைய திவ்யாம்சங்களாக இங்கே அவதரிக்க பண்ணினார். அவதரிச்சவா அவளுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தான் மாத்திரம் அனுபவிக்கிறது இல்லை. மித்த பக்த சரித்திரம்லாம் பார்த்தா பிரகலாதன் தான் அனுபவித்தார், துருவன் தான் அனுபவித்தார், அம்பரீஷன் தான் அனுபவித்தார், தான் மோட்சத்துக்கு போனார். அவள் இது அப்படியே முடிஞ்சிருத்தோம். ஆழ்வார்கள் அப்படி இல்லை. ஆழ்வார்கள் என்ன பண்ணினா அப்படின்னா, தான் பரமபதம் போகிறப்போ இல்லையோ, பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு நமக்கு பின்னாடி வர்றவா வணங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பெரும்பாலும் ஆசையும் அதானே. ஏன்னா எல்லாரையும் மேலே கிளப்பணும். எங்கே கிளப்பணும்? இந்த பூமியிலேருந்து எப்படியானு இவாளை கிளப்பி கொண்டு போய் பரமபதத்தில் தன் திருவடியில் சேர்த்துறணும் அப்படின்னு தானே முயற்சி பண்ணுறார் பெருமாள். அதனால் ஆழ்வார்களை பிறப்பித்தார். ஆழ்வார்கள் அவதரித்து என்ன பண்ணினா அப்படின்னா, அவள் அனுபவித்தது போக நமக்கு அனுபவத்தை கொடுத்தா. அதுதான் அவளுடைய பெருமை. அந்த ஆழ்வார்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் 2 நாள் நம் ஆழ்வார்களெல்லாம் அனுபவிப்போம். அதுக்கப்புறம் 3 நாள் மித்த பக்த சரித்திரங்கள்லாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார்களில் பொய்யார் பூதத்தார் பேயார் புகர்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தார் தூளி நற்பானன் நற்களியன் ஈதிவை தோற்றத்து அடைவாம் இங்கு. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார் உபதேச ரத்தின மாலையில். ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை சொல்கிறார். இந்த ஒரு பாசுரம் நாம் தெரிஞ்சுட்டோம்னா ஆழ்வார் அவதரித்த கிரமம் நமக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி எத்தனை ஆழ்வார்கள்னு நமக்கு தெரியும். நமக்கு ரொம்ப முக்கியமாக சில பாசுரங்கள் எல்லாம் பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதில் உபதேச ரத்ன மாலையில் இந்த பாசுரம் ரொம்ப முக்கியம். ஆழ்வார் எப்படி அவதரிக்கிறார்கள். முதலாழ்வார்கள்னு சொல்கிறோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவாளுடைய காலம் என்ன அப்படின்னா, இவா துவாபர யுகத்திலேயே அவதரிச்சுட்டாளாம். கிருஷ்ணாவதார காலத்திலேயே இவா இருக்கா. ஆனால் இவாளெலாம் கிருஷ்ணனை சேவிக்கலை. ஏன் அப்படின்னா அவளாம் யோகத்திலேயே இருந்துட்டான். இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும், திருமழிசை ஆழ்வார், இவா 4 பேரும் அந்தர்யாமி தத்துவத்தை அனுபவிச்சா. அந்தர்யாமி தத்துவம்னாக்க பெருமாள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற தன்மை. அந்த அந்தர்யாமி தத்துவத்தை அனுபவிக்கிறாள். கல்லும் மண்ணும் கடலும் மலை 7 எல்லாம் எம்பெருமான் கண்ணன் அப்படிங்கிற தத்துவம் அவளோட. அதனால் அந்த அந்தர்யாமியை அனுபவித்து அவள் என்ன பண்ணுவான்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தா பல 1000 வருஷம் உட்காந்துருப்பாளாம். அப்படி தான் இருந்தான். அதில் முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த பொய்கையாழ்வார் திருவல்லிக்கேணியில் அவதரிக்கிறார். திருவல்லிக்கேணிக்கு போனாக்கா அந்த முதல்ல ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. நம்ம இப்படி போன உடனே முதல்ல குளம் தான், அப்புறம் தான் பெருமாள் இருப்பார். அல்லிக்கேணின்னு பேர் இருக்குது. அல்லி புஷ்பம்லாம் நிறைய அங்கே பூத்துருக்கும். அந்த அல்லிப்பூவிலேருந்து அவதரிக்கிறார் யார்? பொய்கை ஆழ்வார். அந்த பொய்கையில் அவதரித்ததுனால அவருக்கு பொய்கை ஆழ்வார், பொய்கையார்னு திருநாமம் ஏற்பட்டது. இவாள்லாம் ஒரு அம்மா கர்ப்பத்திலிருந்து அவதரிக்கல. இந்த முதல் 3 ஆழ்வார்களும் அயோனிஜாள்னு பேர். ஒரு கருவில் இருந்து அவதரிக்காத ஒரு பெருமை உடையவர் இந்த 3 பேரும். அதனால் பொய்கையார் திருவல்லிக்கேணியில் அவதரித்தார். பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை அப்படின்னு சொல்கிறோமே, மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரத்தில் ஸ்தலசயன பெருமாள்னு எழுந்துருளியிருக்கார். அந்த ஸ்தலசயன பெருமாளுடைய திருவடிவாரத்தில் அவர் அவதரிக்கிறார். பேயாழ்வார் திருமயிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, மயிலாப்பூர்னு இருக்கே. இப்போ அங்கே திருமயிலை மாமயிலையும் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். ஆடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கி ஆழ்வார். அந்த திருமயிலையில் ஆதிகேசவ பெருமாள்னு ஒரு பெருமாள், அந்த சந்நிதி பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே அவதரித்தார் இந்த பேயாழ்வார். இப்போ 3 பேரும் அடுத்தடுத்து அவதரிக்கிறார். ஐப்பசியில் ஓணம்
அவிட்டம் சதயம் இவை அப்படிங்கிறார். ஒப்பிளவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகள் பொய்யார் பூதத்தார் பேயார் தேசுடனே தோன்றும் சிறப்பாள் மணவாள மாமனியில் சாதிக்கிறார். இந்த ஐப்பசி மாதம் திருவோணம் அவிட்டம் சதயம் 3 நட்சத்திரம் வரிசையாக வரும், அடுத்தடுத்த நாள் வரும். இவா 3 பேரும் அடுத்தடுத்த நாள் அவதரிச்சான். ஒரு நாள் எப்படி ராமன் எப்படி முதல் நாள் புனர்பூசம் அவதரிக்கிறார், மறுநாள் பரதன் பூசத்தில் அவதரிக்கிறார், சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் ஆயில்யத்தில் அவதரிக்கிறார். ராமன் பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் இவா 4 பேரும் வரிசையாக 3 நாளில் எல்லாருக்கும் 24 மணி நேரம் கணக்கு. மத்தியானம் 12 மணிக்கு ராமன், அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு பரதன், அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் அவதரிக்கிறான். அதே மாதிரி இந்த 3 பேர் இப்படி அவள் 3 நாளில் 4 பேர் அவதரிச்சா, இந்த 3 நாளில் இங்கே 3 பேர் அவதரிக்கிறான். அப்போ உயர்ந்ததான இந்த ஆழ்வார்கள் பொய்யாழ்வார் பூதத்தார் பேயாழ்வார் இவா 3 பேர் தனித்தனியாக அங்கங்கே தபஸ் பண்ணின்னு இருந்தான். துவாபர யுகத்தில் நம் கண்ணபிரான் அவதரிச்சிருந்த சமயத்திலே இவாளும் அவதரிச்சாச்சு. அந்த கண்ணபிரானை சேவிக்கலை, அந்தரியாமியாகவே அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ கிருஷ்ணாவதார காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவா ஒரு சமயம் ஒன்று சேர்றான். அது எங்கே சேர்ந்தா அப்படின்னா திருக்கோவிலூர் அப்படிங்கிறதான திவ்ய தேசம். அங்கே ஆயனார் அப்படிங்கிறதான எம்பெருமான், உலகளந்த பெருமாள், திரிவிக்ரமன், ரொம்ப ஆச்சரியமான பெருமாள், அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டிய பெருமாள். இந்த பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெருமாளை பற்றி பாடினார். ஆனால் ஆழ்வாருக்கு அப்படி காமிச்சார் போலம், அதனால் அவர் அப்படி பாடிவிட்டார். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னா கருன்னு தானே இருப்பார். கருத்த திருமேனி, நீண்ட மூக்கு, நீண்டதான புஜம், நீண்டு இருக்கிற திருவடி, அப்படி ஆஜானுபாகம் அப்படியே விசிராந்தியாக படுத்துன்னு இருக்கார். ஒரு கையை தலையில் வச்சுண்டு அவரை போய் ஆழ்வார் பாடுறார். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே அப்படின்னு கூப்பிட்டார். ஆழ்வாருக்கு அப்படி காமிச்சார் போலும், நமக்கு அப்படி காமிப்பாரா அப்படின்னா நம்ம ஞானத்துக்கு அப்படிலாம் நமக்கு கருப்பு திருமேனி தான் தெரியும். அந்த குறை போகணும் அப்படிங்கிறதுனால தான் ஆயனார் அப்படி இருக்கார். திருக்கோவிலூர் போனோம்னா இந்த பாசுரம் ஜெயிச்சா பெருமாள் அப்படியே இருப்பார், அந்த வண்ணத்தோடையே இருப்பார். பச்சைமா மலை போல் பச்சை பச்சையர்னு இருப்பார் பெருமாள். பெரிய திருமேனி, உலகளந்த பெருமாள். ஒரு திருவடி அப்படி தூக்கிண்டு, ஒரு கையினை இப்படி காமிச்சுண்டு, சங்க சக்கரத்தை இப்படி பிடிச்சுண்டு அப்படி தூக்கி அளந்துட்டார். கீழே ஒரு அடி அளந்தார், மேலே ஒரு அடி அளந்தார். அடுத்த அடிக்கு இடம் இல்லை. அவங்க மகாபலி கீழே நிற்கிறான், உத்தரவுண்டா இருக்கான். அவர் நிற்கிறார் எங்கேயோ, அங்கே திருவடி எங்கேயோ பாதாளத்துக்கு போயிடுத்து, திருமுடி எங்கேயோ பிரம்மலோகத்தை சத்தியலோகம் தாண்டி எங்கேயோ போயிடுது. மகாபலியை பார்த்து கேட்குறார், அடுத்த இன்னொரு அடிக்கு எங்கடா இடம்? இப்படி இருக்கும், அந்த திருக்கை இப்படி இருக்கும். திருக்கோவிலூர் பெருமாள் சேவிச்சோம்னா இந்த ஒரு விரலை இப்படி காமிச்ச மாதிரி இருப்பார். ஏன்னா 3வது அடி எங்கே, இன்னொரு ஒரு அடி எங்கே, நிலம் எங்கேன்னு கேட்குறாராம். உடனே அப்போ தான் மகாபலி தன் சிரசை பெருமாள் திருவடியில் சாத்தி, அடியேந்தான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அந்த அகங்காரத்தை விட்டு ஒழிச்சேன், என்னுடைய அகங்காரம் மமகாரங்களும் தொலைத்தேன், அதுவே உமக்கு சமர்ப்பணம் பண்ணினேன், அடியேனே உமக்கு சமர்ப்பித்தேன் அப்படின்னு திருவடியில் விழுந்த உடனே 3வது திருவடி அவன் தலையிலேயே சாத்துறார் பெருமாள். மகாபலிக்கு பாக்கியம் அப்படி. அதைத்தான் ஆள வந்தார். இந்த சரித்திரத்தை கேட்டுட்டு ஸ்லோகம் என்றார். கதா புனச்சங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமா தச்சரணாம்புஜத்வயம் அதிகமூர்தானம் அலங்கரிஷ்யதி. ஆச்சரியமான ஸ்லோகம், நித்திய பாராயணத்தில் உள்ளது. இதெல்லாம் நம்ம ஸ்ரீவைஷ்ணவால் இதெல்லாம் சேவிக்கணும். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம்னு பண்ணியிருக்கார். ஸ்தோத்திரங்கள்லேயே ரத்னமானதான். ரத்னம்னா என்னென்னா உயர்ந்த கல்லுக்கு ரத்னம்னு பேர். எத்தனையோ கல் இருக்குது, நம்ம நகைகளில் விற்கிறோம் இல்லையோ, பதிக்கிறோம். அது எவ்வளவோ கல் இருந்தாலும் விசேடமான கல்லுக்கு ரத்னம்னு பேர். அந்த ரத்னத்தில் விசேடமாக நவரத்னம்னு சொல்கிறோம். 9 ரத்னங்கள் பகவானுக்கு உரியதான ரத்னங்கள் அதெல்லாம். அதனால் ஸ்தோத்திரங்கள் பல இருந்தாலும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் ரத்னம் போல் உள்ளதான் நம்ம ஆளவந்தார் பண்ணினது. அதனால் இது ஸ்தோத்திர ரத்னம்னு பேர். அதில் சொல்கிறார், கதா புனகா
அப்போது எப்பொழுதுப்பா அப்படின்னாரு. என்ன எப்பொழுது? இந்த திருவிக்கிரமன் தலையில் போய் உன் திருவடியை சாத்தினிய எப்படிப்பட்ட திருவடினா கதா புனச்சங்க ரதாங்க. பெருமாள் திருவடி அப்படி காமிச்சாக்கா அங்கே சங்கு சக்கரம் வஜ்ரம் யவம் தனுசு பத்மம் அப்படி ரேகையெல்லாம் இருக்குமா பெருமாள் திருவடியில். அதான் பெரியாழ்வாரும் அனுபவிக்கிறார். பெரியாழ்வார் சங்கும் சக்கரமும் புதித்ததான திருவடியை அப்படியே பயிச்சு போய் அப்படியே போய் ஒரு இதில் போய் ஒளிஞ்சுட்டானா கண்ணன். எப்போன்னா அந்த தயிரை பானையெல்லாம் உடைச்சிவிட்டு யசோதம்மா வந்து பார்க்குற ஒரே தயிர் பானையாக கொட்டி கிடக்கு, வெண்ணையாக கொட்டி கிடக்கு. இந்த பயலை காணோம், எங்கே போனான்னு பார்த்தா அந்த திருவடி பதிஞ்சிருக்கான். எது இந்த தயிர் பாலில் தோஞ்ச திருவடி, குட்டி திருவடி இல்லையா கண்ணனோடது. அவன் எங்கே ஒளிய போனானோ அது வரைக்கும் இந்த திருவடி அப்படியே இதை பிடிச்சுட்டே போனால் போய் பிடிச்சி விட்டா யசோதையம்மா அந்த கண்ணனை. அப்போது எப்படி கண்டுபிடிச்சா கண்ணன் திருவடின்னா அந்த சங்க சக்கர ரேகையினால் கண்டுபிடிச்சாலும். கண்ணனுடைய திருவடியில் சங்கு சக்கரம் யவம் வஜ்ரம்ங்கிறதான ரேகைகள்லாம் இருக்குமா. அந்த திருவடியை நீ திருவிக்கிரமாவதாரத்தில் சாத்தினியே எம்பெருமானே மகாபலிக்கு என் தலையில் கதா புனஹா அப்படிங்கிறார். திருப்பி நீ எப்போ சாத்துவேன்னு கேட்குறான். கதா புனச்சங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்க வஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமா அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கூப்பிட்றார். ஏன்னா கதா புனஹான்னா அப்போ ஒரு தரம் ஆளவந்தாருக்கு பெருமாள் திருவடி சாத்தினாரா அப்படின்னா, அப்போ ஒரு தரம் சாத்தினாதானே திருப்பி எப்போன்னு கேட்க முடியும். அப்போ ஆளவந்தாருக்கு எப்போ திருவடி சாத்தினார் அப்படின்னா, ஆளவந்தாருக்கு மாத்திரம் இல்லை, நம்ம போன்றவாளுக்கு கூட பெருமாள் திருவடி சாத்திகிட்டே தான் இருக்கார். எப்படி சாத்துறார் அப்படின்னா, நம்ம சன்னதிக்கு போகிறோம், போன உடனே சுவாமி தீர்த்தம் கொடுக்குறார் அர்ச்சகர். தீர்த்தம் கொடுத்த உடனே பின்னாடியே ஸ்ரீசடகோபம் சாதிக்கிறார். அந்த ஸ்ரீசடகோபம் தான் பெருமாள் திருவடி. அப்போது திருவிக்கிரமாவதாரத்தில் என்றைக்கோ மகாபலிக்கு ஒரு திருவடி கிடைச்சது, ஒரே ஒரு தரம் தான். மகாபலிக்கு ஒரே ஒரு தரம், ஆனால் ஒரு திருவடி தான், 2 திருவடி சாத்தலை. நம்ம சரித்திரத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். 2 திருவடியும் மகாபலி தலையில் கொண்டு பெருமாள் சாத்தலை. வலது திருவடியை மாத்திரம் சாத்தினார், ஆட்கொண்டார், அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். சரித்திரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்கள். அந்த கலியில் உள்ள ஜனங்களுக்கு மாதிரி பாக்கியம் ஒருத்தருக்கு கிடையாது. ஏன்னா கலியில் தான் நாம சங்கீர்த்தனம் நாமும் சொல்லலாம், கலியில் தான் கைங்கரியம் கிடைக்கும், கலியில் தான் இப்படி சத்சங்கம்லாம் நடக்கும், கலியில் தான் சந்நிதியில் போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கலியில் தான் பெருமாளுடைய திருவடி எப்போ போனாலும் கிடைக்கும். இப்போ உள்ளே போனால் கிடைக்கும். ஏன்னா ஒரு தடவை தான் வச்சாச்சே திருப்பி ஏன் சாத்தணும்னு அர்ச்சகரும் கேட்க மாட்டார். பெருமாளும் நான் தான் ஒரு தடவை சாத்தினேனே திருப்பி ஏண்டா வந்து நிற்கிறேன்னு அவரும் கேட்க மாட்டார். அவர் ஆசையாக காத்துருப்பாராம். அதனால் இந்த ஷடாரி சாதிக்கிறாளே தலையில், அந்த ஷடாரி ஸ்ரீ ஷடகோபந்தான் பெருமாள் திருவடி. அந்த திருவடியை ஆள வந்தார் ஆசைப்படுறார். காத்தால தான் சன்னதிக்கு போயிட்டு வந்திருக்கார். போன உடனே அடுத்து சாயரட்ச திருவாரூருக்கு தானே போனோம். அதுக்குள்ளே இவருக்கு தாங்கலை. காத்தால போயிட்டு வந்தோமே, சாயங்காலம் தான் போக போகிறோமே, ஸ்ரீசடகம் தான் கிடைக்க போகிறதே அப்படின்னு பொறுமை இல்லை அவருக்கு. எப்போ கதாபனகா கதா, எப்போ திருவடி சாத்துவேன், எப்போ திருவடி சாத்துவேன். ஏன்னா இந்த மடாதிபதிகள்லாம் சட்டுன்னு கோயிலுக்குள்ளே போயிட முடியாது. அவள் பரிவாரம் வரணும், அழைச்சின்னு போகணும், திருச்சின்ன ஊதணும், மரியாதை எல்லாம் பண்ணணும். அப்போ தான் உள்ளே போய் பெருமாளை சேவிக்க முடியும். அந்த நிர்வாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆள வந்தார் அப்படி நிர்வாகியாக இருந்ததுனால, ஒரு அந்த ஸ்ரீரங்கத்தை கட்டி காப்பாற்றினதுனால அந்த தலைமை பீடத்துக்கு ஒரு மரியாதை. அதனால் நினச்ச சமயம்லாம் உள்ளே போயிட்டு நம்மளை மாதிரி வர முடியாது. அதனால் அவருக்கு அந்த பிரிவு ஆத்த மாற்றாமையினால் கதறாராம். கதாபுனகா, திருப்பி உன் திருவடி என் திருமுடியில் எப்போ சாத்துவே அப்படின்னு. அப்போது இந்த திருவடியோட பிரபாவம், அந்த திருவிக்கிரமன் அப்படி இருக்காரா, உலகளந்து அப்படி இருக்கார். ஒரு திருவடி தூக்கி ஒரு திருவடி கீழே சாத்தி இந்த கையினால் இன்னொரு அடிக்கு எங்கேன்னு இன்றைக்கும் திருக்கோவிலூர் போனால் சேவிக்கலாம். அவருக்கு ஆயனார்னு திருநாமம். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான திருப்பேர் ஒரு பெருமாளும். திருவிக்கிரமன்கிற திருநாமம்லாம் யாருக்கும் அவ்வளோ சட்டுன்னு சுலபமாக வராது. திருக்கோவிலூர் அப்படின்னா ஆயனார், திருவிக்கிரமங்கிறது அப்புறம்தான். அதனால் ஏன்னா ஆழ்வார் சூட்டின திருநாமம். அந்த திருக்கோவிலூரில் இருக்கிற எம்பெருமான இவா சேவிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு
ஆசையினால் இவள் அப்படியே தியானத்திலே இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. காட்டில் தானே திரிவா. காட்டில் திரிஞ்சுட்டே இருக்கும்போது சரியான மழை பெய்யுறது, சரியான இடி மின்னல், ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போது அந்த காட்டில் ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கு போனார். முதல்ல யார் போகிறா? பொய்யாழ்வார் போகிறார். பொய்யாழ்வார் போன உடனே யாருதுன்னு உள்ளே யாரும் இல்லை. அங்கே யாரோ ஒரு ரிஷி அங்கே இருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருந்த இடம் அது. அந்த ரிஷி அங்கே இல்லை. அப்போது அந்த சின்ன குடிசை இருக்குது, எல்லாம் ஒழுகிறது. அங்கே ஒரு இடம் மாத்திரம் அப்படி இருக்குது, இடைகளின்னு பேர். முற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முற்றத்துக்கு இடைகளின்னு தமிழில் திருநாமம். அந்த இடைகளிக்குள்ளே போய் புகுந்துட்டார் இவர் போய் நின்று நாராயண நாராயண நாராயணா அப்படியே ஜபம் பண்ணிட்டு அப்படியே தியானத்திலேயே உட்காண்டிருக்கார். படுத்துட்டு இருந்தாராம். படுத்துட்டு இருந்த உடனே இன்னொருத்தர் வரார். அடுத்து பொய்கையார் இருந்திருக்கார். ரெண்டாவதாக பூதத்தார் வந்தார். அவர் இந்த இடி மழைக்கு ஒதுங்கலாம்னு வரைச்ச இதே இடத்துக்கே வரார். அங்கே ஏதோ குடிசை இருக்குது, உள்ள அப்படி சப்தம் கேட்குறது, நாராயண நாராயண நாராயணான்னு சப்தம் கேட்குறது. இந்த தியானம் பண்ணிகிட்டே நாமம் சொல்லிகிட்டே உட்காண்டிருக்கிறச்சே அப்போது அடியாருக்கு அடியாரை பார்த்தா சந்தோடம் இல்லையா? பசியன் சோத்தை கண்டார் போலே. அடியார் கண்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா எள்ளும் கொள்ளும் இடிக்க விடாது முகத்தில். இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு நினைக்க விடாது. ஒரு திருமண் நெத்தியில் ஒரு அடியாரை பார்த்துட்டோம் அப்படின்னா பசியன் சோத்தை கண்டார் போலே. பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், ஒரு ஆத்ம பந்துவை கண்டார் போலே. சரீர பந்துவை நம்ம சொந்தக்காரெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவோம்? வாங்க 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 வாங்க, ஏப்பா எவ்வளோ நாளாச்சு, அது சிங்கிறீங்களா, இது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, என்ன உபச்சாரம் அப்பா, அவளுக்கே திக்குமுக்காடி விட என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உபச்சாரம் பண்ணுவோம் இல்லையா? அது பூரா வீண் அப்படிங்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இந்த சரீர பந்துக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நீ இன்னைக்கு உபச்சாரம் பண்ணினியே, நன்னா சாப்பிடுவா, நன்னா கை முட்டை வாங்கிப்பா, போயிட்டு அடுத்து வரும்பொழுதோ ரெண்டாம் தரம் வருவாடு இல்லையா, வரும்பொழுதோ இல்லை நீ ஏதோ போகும்பொழுதோ எங்கேயோ பார்த்து உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ எதுவோ கவனக்குறவோ அவளை பார்த்து வாங்கோ அப்படின்னு சொல்லலைன்னா இவனுக்கு திமுறை பார்த்தியா அப்படின்பா. இவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், வாங்கினது அது கொடுக்கல, இங்கேருந்து வாங்கிட்டு போனது, இவன் திமுறை பார்த்தியா, நம்மளை மதிக்க அந்த செஞ்சது மறந்துடுவாளாம் சரீர பந்துக்கள். ஆழ்வார் சொல்கிறார், அடியன் சொல்லலை, இது பூரா பெரியவாச்சான் பிள்ளை எழுதி வச்சுருக்கார். அடியன் எதை வெட்டுக்கட்டிலாம் சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, ஆச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. இந்த சரீர பந்துக்கள் இருக்காளே சொந்தக்காரா, அவள் என்ன பண்ணுவான்னா உன் பொருளைத்தான் பார்ப்பா. நீ இன்னைக்கு பண்ணினே அப்படின்னா உங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு பார்ப்பா. சோர்வினால் பொருள் வைத்ததொன்றாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்தால் ஆர்வினவிலும் அந்த காலம் அடைவதன் முன்னம். பெரியாழ்வார் சொல்கிறார், நம்ம இழுத்துன்னு இருக்கோம், சோர்வினால் பொருள் வைத்தாயோன்னார். சோர்வுன்னா வியாதி போகிறது, இங்கே தான் இருக்குது, இழுத்துன்னு இருக்குது. அப்போ கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, பஞ்சு அடைச்சி போயிடும், அப்படி இழுத்துன்னு இருக்கும். அட்டை கஞ்சி கடை வழி சோற கஞ்சி விட்டாலும் இந்த கடை வழியாக வெளியில் விழுமா, உள்ளே போகாதான். அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுதோ வருவான், ஒரு சில பேர் வருவான் வந்து, சோர்வினால் பொருள் எதுவும் வச்சுருக்கியோ, எந்த பேங்கில் வச்சுருக்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடி யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்க, இல்லை எங்கேயாவது புதைச்சி வச்சுருக்கியா, சொல்லிட்டு போயிடு, இல்லை அனாமத்தாக போயிடும். அதனால் பொருள் வைத்தது உண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றத்தார் ஆர் வினவிலும். இந்த சுற்றத்தார் பூரா வந்து கேட்குறாளே, அப்போல்லாம் காதே கேட்காதான். அந்த காலம் அடைவதம் முன்னம். அப்படி ஒரு காலம் வருமேடா, அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அதுக்கு முன்னாடி மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயிலுமாமே அப்படிங்கிற. உனக்கு அந்த காலம் வரும், சொந்தக்காரன் வந்தாக்க பொருளைத்தான் கேட்பானே ஒழிய உன்னை வந்து ரட்சிக்க மாட்டான். உன்னை ரட்சிக்க வேண்டியது யார் அப்படின்னா ஒருத்தன் தான். யாருன்னா மாதவன் இருந்தால் உன்னை ரட்சிக்க முடியும். அதனால் இந்த ஹிருதயம் இருக்கு, மார்வம் என்னும் கோவில் அமைத்து ஹிருதயத்துக்குள்ளே கோவிலாக்கி அந்த ஹிருதயங்கிறதான தாமரப்பூ இருக்கே, அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி எம்பெருமான அடையணும் 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 அடையணுங்கிறதான ஆர்வத்தை பூவாக சாத்தி பண்ணினா
அரவதண்டத்தில் பரமபதத்தில் உனக்கு எம்பெருமான் நிச்சயம் இடமளிப்பான். பெரியாழ்வார் நமக்கு ரொம்ப அழகாக பாசுரம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா பொருளைத்தான் கேட்பாளாம். அதனால் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு அவள் உழைக்க மாட்டா. அதே அடியார் வந்தால் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு அடியார் வந்தாக்கா அவள் இன்னும் ஐயோ போகிறதே, இவா எப்படியாவது பரமபதத்துக்கு அனுப்பிச்சாகணுமே, எங்கேயாவது வீணாக நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போயிடக்கூடாதேன்னு என்ன பண்ணுவாளாம், மெதுவாக நாராயணா சொல்லிடேன், நாராயணா சொல்கிறேன், 8 எழுத்து நாராயணா சொல்லு, நாராயணா சொல்லுவாளாம். இதுதான் காதும் கேட்கல, கண்ணும் போயிடுத்து, வாயும் முடியல, இழுத்துன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவா அவா சொல்ல ஆரம்பிச்சிடுவாளாம். அப்போது உடம்பு முடியல, ஒருத்தருக்கு அந்திம காலம் இருக்குன்னா ஒரு 4 அடியார்கள் சேர்ந்தால் என்ன பண்ணுவா, அங்கே கோவிந்தா நாராயணா நாம சங்கீர்த்தனை பெற ஆரம்பிச்சிடுவா. அப்போது இவன் சொல்லனே கூட அந்த நாமம் அவன் காதில் விழும். அவன் காதில் விழலைன்னா கூட அந்திம காலத்தில் யமகிங்கரால் அங்கேருந்து வரும் பொழுது இந்த நாமத்தை கேட்டாச்சுன்னு அவள் ஓடி போயிடுவாள். போய் விஷ்ணு பார்ஷதாலான விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து இவன் நல்ல பக்தன்னு அழைச்சிடும். அதனால தான் நமக்கு சேர்க்கை எப்படி இருக்கணும்னா அடியார்களோடு இருக்கணும்னா. அதனால தான் பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொன்னார், பக்தாளை பார்த்தா எப்படி இருக்கணும், பசியன் சோத்தை கண்டார் போலே. பசிச்சு இருக்கிறவாளுக்கு ஒரு வெறும் சாதம், தயிர் சாதமோ போக்கியம்லாம் வேண்டாம், வடை பாயசத்தோடலாம் சாப்பாடு வேண்டாம். ஒரு 10 நாள் சாப்பிடலை அப்படின்னா பசிச்சு எங்கேயோ உட்காண்டிருக்கான், ஒரு சின்ன கிண்ணத்தில் வெறும் சாதத்தை கொண்டு போய் அப்பா அந்தா சாப்பிடுன்னு கொடுத்தா அவனுக்கு தேவாமிர்தம். அது நம்ம கொடுத்தவாளை பார்க்க மாட்டான், என்ன கொடுத்ததும் பக்கப்பான்னு வாங்கி சாப்பிட்ருவான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுத்த வாழையே பார்ப்பான். ஏன்னா அப்போ தான் இவனுக்கு பிராணனே வரும். அப்போ பசியில் இருக்கிறவனுக்கு பசியன் சோத்தை கண்டார் போலே. என்னன்னா இது எதுக்கு உபமானமாக ஆச்சாரியால் சொல்கிறான்னா, பக்தாளை கண்டா அப்படி இருக்கணுமா, பக்தர்கள் கண்டா முகம் மலரணுமா. அடியேன் ராமானுஜதாஸ் அப்படி பூவணும், தண்டவே பிரணவே புவி, ஒரு கட்டை விழுகிற மாதிரி விழுந்து சேவிக்கணுமா. ஒரு கட்டை என்ன பண்ணும், இப்படி இருக்குது, இது கச்சித்தின்னு பேர், உயிர் இல்லாத பொருள் பிடிச்சிட்டா நிற்கிறது, விட்டாச்சுன்னா கீழே விழுந்துடும். இதை மாதிரி விழுந்துடணுமா. அப்போது பிடிச்சிட்டு இருந்தா நான்கிற அகங்காரம் தான் இந்த பிடிப்பு. நான் அப்படின்னா நம்ம உய்ய முடியாது. அதனால் தண்டம்னு பேர் இல்லையா, அதுதான் நான் தண்டம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் யாராவது அடியவர்களை நாம் விழுந்து சேவித்தோம் அப்படின்னா தண்டம் சமர்ப்பிக்கிறேன். தண்டம்னா நான் கட்டைக்கு பேர், குச்சிக்கு பேர். அதை விட்டாச்சுன்னா கீழே விழுந்தா எந்திருக்காது, நாம் தான் பிடிச்சி தூக்கணும். அதனால் அடியார்களையோ ஆச்சாரியர்களோ சேவிச்சா, நாம் கீழே விழுந்து சேவிச்சா அவள் எந்திருன்னு சொல்கிற வரைக்கும் எந்திருக்கப்படாது. அதுதான் நம்ம சம்பிரதாயம். இது நம்ம ராமானுஜர் சரித்திரத்தில் கூட பார்க்கலாம். திருக்கோட்டியூர் நம்பி வரைச்சே ராமானுஜருக்கு விஷம் விட்டுட்டா. விஷம் விட்ட உடனே ஒரு வாரம் ராமானுஜர் பிரசாதம் எடுத்துக்கல, பட்னி இருக்கார். எல்லாரும் தவிக்கிறா, சுவாமி இப்படி பட்னி கிடந்து பரமத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுறது. தீர்த்தம் கூட எடுத்துக்கல. பெருமாள்கிட்ட கோவிலில் தீர்த்தம் சாதிக்கிற தீர்த்தம்தான். அப்புறம் காவேரியில் போய் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது பண்ணுற ஆச்சமனம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ திருக்கோட்டியூர் நம்பிக்கை சொல்லி விட்டான், இந்த மாதிரி சுவாமி பட்னி இருக்கார். அவர் வேகமாக வரார். அங்கே இருந்து வடதிருக்காவேரின்னு கொள்ளடம் இருக்கேன், அந்த கொள்ளடம் மணல், வெயில் காலம், தண்ணி கிடையாது, கொஞ்சம்தான் ஓடின்னு இருக்கும். அந்த மணலில் அவர் வரார். அவர் பல்லக்கில் வரார். ராமானுஜர் இங்கே உட்காண்டிருக்கார், சோர்வாக உட்காண்டிருக்கார். ஆச்சாரியர் வரார் அப்படின்னு இங்கே தகவல் சொல்கிறான் ராமானுஜர். ஆச்சாரியர் வரார் அப்படின்ன உடனே அப்படி சோர்வாக இருந்த சுவாமி தடார்னு இருந்திருந்தாராம், விழுந்தடிச்சுன்னு ஓடுறாராம். ஏன்னா ஆச்சாரியனோட பெருமை, ஆச்சாரியனை கண்டா நாம் அப்படி ஓடணுமா. அதனால் ஆச்சாரியர் வரட்டுமே, வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவுடனே வாங்க 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 அப்படின்னு சில உபச்சாரங்கள்லாம் நடக்குதோ இல்லையா. வராருன்னு தெரியும், வர்ற வரைக்கும் தான் வரட்டுமே, உள்ளே வர்ற வரைக்கும் அப்படி உட்காண்டிருப்போமே அப்படின்னு உட்காண்டிருக்க வாழ இருக்கோமோ இல்லையோ. அப்படிலாம் இல்லை. அவர் அங்கே வராருன்னு தெரிஞ்சவொடனே இவர் விழுந்தடிச்சுன்னு ஓடினார். என்ன பண்ணினார், தொடார்னு காலில் போய் விழுந்தார். திருவடியில் போய் தன் திருவடியை சாத்தி எந்திருக்கவே இல்லை, திருவடி இறுக்கி பிடிச்சுட்டார். அந்த திருக்கோட்டியூர் நம்பியாவது என்ன பண்ணணும்,
அவர் எந்திரன்னு சொல்லணுமா இல்லையா? வாயே திறக்கலை. மணல் பொரியிறது. இங்கே பொரியிறது. கூட வந்த சுவாமிகள் எல்லாம் நிற்க முடியல. காலை அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிறா. மணலில் நிற்க முடியல. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறது. இவர் பேசாமல் வாயபக்தின்னு இருக்கார். அப்போ கிடாம்பி ஆச்சான்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் என்ன பண்ணார்? ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பி எப்பேற்பட்டவர். ராமானுஜருக்கு திருமந்திரார்த்தம் உபதேசம் பண்ணவர். ஆளவந்தாருடைய பிரதான சீடர். திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தையே நிர்வகிக்கிறவர். இப்படி அநேக பெருமை உள்ளவர். அதனால் அவரை எதிர்த்து யாரும் ராமானுஜரே பேச மாட்டார். அப்புறம் எப்படி சாமானியால் பேசுவா? அதனால் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஐயோ ராமானுஜர் இப்படி மணலில் தகிக்கிற மணலில் இப்படி இருக்காரே, திருமேனி இப்படி நொந்து போகுமே, வாட்டமாயிடுமேன்னு உள்ள தவிக்கிறா. புறத்தாழ்வான் முதலியாண்டான் எல்லாரும். ஆனால் சொல்ல முடியல. மரியாதை, ஆச்சாரியருக்கு மேலே இருக்கிற மரியாதையினால சொல்ல முடியல. ஆனால் அந்த கிடாம்பி ஆச்சான் என்ன பண்ணினார்? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டார். அது என்ன ஆச்சாரிய மரியாதை? இதென்ன ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் அப்படின்னார். இப்படி திருமேனி நோவ கிடப்பது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே, வார்மையா உம்மத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாராம். யாரு? திருக்கோட்டியூர் நம்பி. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ராமானுஜர் அவர் மேலே எல்லாருமே அபிமானம் உள்ளவா தான் இருந்தாலும் அதீதமான ஒரு அபிமானம் இருந்தால் தான் மரியாதை உள்ளவாளை கூட எதிர்க்க துணிவு வரும், இல்லைன்னா வராது. அப்போ ராமானுஜருக்காக திருக்கோட்டியூர் நம்பியை கூட கோச்சின்றார் இவர். அதனால தான் என்ன பண்ணினார்? உம்மத்தான் எதிர்பார்த்துன்றனே வாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீர் பட்னி கிடக்க வேண்டாம், இந்த கிடாம்பி ஆச்சான் தெளிக பண்ணுவர், நீர் மடத்திலேயே சாப்பிடும், இனிமேல் வெளியில் பிக்ஷைக்கு போகாதிரும் அப்படின்னு நியமிச்சார்னு ஒரு சரித்திரம் பார்க்குறோம். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம். ஆச்சாரியன் சிஷ்யனை பேணணும், சிஷ்யன் ஆச்சாரியன் திருமேனியை பேணணும் அப்படிங்கிறார். அப்போது ஆச்சாரியனுடைய லட்சணத்தை திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜ சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம். அப்போது இந்த தண்டம் சமர்ப்பிக்கிறதுங்கிறத ராமானுஜர் தன் வாழ்க்கையில் நமக்கு அனுஷ்டிச்சு காமிச்சார். எவ்வளோ பெரிய ஆச்சாரியர், தான் பெரிய பீடத்தில் இருக்கோம் அப்படிங்கிற கர்வமெல்லாம் இல்லாமல் அப்படி போய் சுலபமாக நமக்கு அதெல்லாம் காமிச்சார். அதனால் அடியவர்களை கண்டால் என்ன பண்ணணும்னா, தண்டவர் பிரணவேத் புவி, அப்படி கட்ட மாதிரி விழுந்து சேவிக்கணுமா. அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஆழ்வார் முதலாழ்வார் உள்ளே உட்காந்து நாராயண நாம சொல்லிகிட்டே இருக்கிறச்சே ரெண்டாவது வராரா, வந்த உடனே நாராயண நாராயண நாராயணான்னு கேட்கும் பொழுதே இவருக்கு சந்தோஷம். யாருக்கு? ரெண்டாவது வராரே பூதத்தாழ்வார், இன்னும் நாமம் கேட்குறாரே அப்படின்னு எட்டி பார்க்குறார். உள்ள ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரியல, ஆனால் நாமம் கேட்குறார். உடனே அடியேன் அப்படின்னார் வெளியிலேருந்து. அடியேன்னொடனே இவருக்கு சந்தோஷம். யாரா அது இந்த நேரத்தில் இந்த காட்டில் மழையில் அடியேன்னு சொல்கிறாளே. உடனே அடியேன்னு அவர் உள்ளே இருந்து அடியேன் அப்படின்னார். அவரும் அடியவர் தான் போல் இருக்கு. அப்போ அடியாரும் கூடினா என்ன ஆகும்? அதான் பசியன் சோத்தை கண்டார் போலே ஆனந்த ரெண்டு பேருக்கும். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்தா, அடியே இந்த வெளியில் மழை பெய்கிறது உள்ளே வரலாமான்னார். உடனே இவர் சொன்னார், இது சின்ன இடம், ஒருவர் கிடக்கலாம், ஒருத்தர் இருந்தால் படுத்துக்கலாமா, இப்போ ரெண்டு பேர் இருந்தால் இருக்கலாம்னார், உட்காந்துக்கலாம் வாரும்னார். நாம் என்ன பண்ணுவோம், எனக்கே இடம் இல்லை நீ எங்கேயாவது போன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஆழ்வார் பெரியவாளுடைய மதிப்பு அதுதான். தனக்கு இல்லைன்னா கூட அடியவர்களுக்கும் அடுத்த வாளுக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உடையவா. அதனால் இருவர் இருக்கலாம் வாரும்னார். ஒருத்தர் இருக்கும்போதே அனுபவம் நன்னா இருந்தது, இவர் வேற சேர்ந்துட்டாரா, இன்னும் அனுபவம் நன்னா இருக்கு, எம்பெருமானை பற்றி அனுபவிச்சுட்டு இருக்கா. உடனே மூணாவது ஒருத்தர் வரார். அவர் வந்தானே, இங்கே என்ன ஏதோ பகவத் விஷயம் கேட்குறத, எம்பெருமானை பற்றி ஏதோ சர்ச்சை, நாராயணனை பற்றி சர்ச்சை பண்ணின்னு இருக்காளே, ஏதோ கேட்குறதே அப்படின்னு வரைச்சி அவரும் நாராயணன்னே வரார். உள்ள வந்தவுடனே அவரும் அடியேன் அப்படின்னார். என்னடா இது இன்னொரு அடியேன், இவாளுக்கு இன்னும் சந்தோஷம். அடியேன் அப்படின்னா அடியே உள்ளே வரலாமான்னா, மூவர் நிற்கலாம்னா, ஒருத்தர் படுத்துருக்கலாம், ரெண்டு பேர் உட்காந்துருக்கலாம், மூணு பேராக பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், வாங்க நின்றுக்கலாம் பரவாயில்ல, நமக்கு என்ன தூக்கமா தாகமா பசியா ஒன்றும் கிடையாது. இவளுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாம், தீர்த்தம் வேணுமா வேண்டாம், தூக்கம் வேணுமா வேண்டாம், ஒன்றும் கிடையாது. என்ன வேணும் அப்படின்னா, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை,
எல்லாம் கண்ணன். கண்ணா அப்படின்னா போகிறோம் வயிறு ரொம்பிடும், கண்ணா அப்படின்னு போனால் தூக்கம் போயிடும், கண்ணான்னா ஏப்பம் வந்துடும், பசியெல்லாம் பறந்து போயிடும். அப்போது எம்பெருமானுடைய நாமமே அவளுக்கு எல்லாம். அதனால் இதுக்கு கசக்கிறதா என்ன? 3 பேரும் வாங்கோன்னா 3 பேரும் அனுபவிச்சுருக்கா, ஆனந்தமாக இருக்குது 3 பேருக்கும். இதை பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு பொறுக்கலை. அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, எப்பயுமே இந்த அடியார்களை காட்டிலும் இந்த எம்பெருமானுக்கு நிறைய பொறாமையெல்லாம் வரும். அடியார்களை விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவாளை எப்படியாவது பிடிச்சி வளைச்சி பிடிச்சி இங்கே இழுத்துடணும் அப்படின்னு ஒருத்தரை விட மாட்டான். அதனால் என்ன பண்ணி நான் பெருமாள் இந்த 3 பேருடைய சம்பந்தமும் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். உடனே என்ன பண்ணினா, இருட்டு, மழையோ பெய்கிறது, வெளியில் மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறது, இவா தாரதாரையாக கொட்டின்னு இருக்கு. அந்த சின்ன இடத்துல 3 பேர் நிற்கிறான், முக்கோணம் மாதிரி நின்றுருக்கா. கொஞ்ச நாளில் என்னாச்சு, யாரோ அடி இடிக்கிற மாதிரி இருக்கு 3 பேருக்குமே. நெருக்கிறா போட்டு, என்னடா இது சுவாமி, இடம் போறலையோ அப்படின்னா. இல்லையே சுவாமி, நீர் தான் என்ன இடிக்கிறீர் அப்படின்னார் அவர். இல்லை, நீர் தான் என்ன இல்லை, இது இல்லை உண்மை சரீரம் இல்லை, ஏன் சரீரமும் இல்லை, இது ஏதோ திவ்ய சரீரம். ஏன்னா கமகமகமான அங்கே மணக்கிற ஆற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. இந்த கண்ணன் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் மாட்டிப்பான். யசோதை அம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளாம். இந்த கோபி குட்டிகள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இவனை. ஏன் அப்படின்னா, இவன் எங்கே போனாலும் துளசி மணக்கும். அதான் ஆண்டாள் சொல்கிறார், மாற்றத்துடாய் மூடி நாரா. இந்த திருப்பாவையில் அனுபவிச்சிருக்கோமோ இல்லையா, திருப்பாவையில் அனுபவிச்சிருக்கோம். இவன் கண்ணனை ஒழிச்சு வச்சுக்கிண்டு, கண்ணெல்லாம் இங்கே இல்லை போ அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அவன் உள்ளதான் இருக்காங்கிறா. இவன் எப்படி நீ கண்டுபிடிச்ச? அதான் துளசி மணக்கிறவே. நாற்றத்துடாய் மூடி நாராயணன். எப்போ பார்த்தாலும் இந்த துளசிய மாலையை சூட்டி 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 அவனுடைய அந்த திருக்குழலான திருமுடி பூரா துளசி வாசனை. அதனால் அந்த துளசியோட நாற்றம் கம 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 கமான்னு வர்றது. உடனே இந்த இவாளுக்கெல்லாம் அந்த திருமேனியை சேவிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் புரியல. ஆனால் யாரோ இருக்கிறா போட்டு 3 பேரையும் போட்டு அப்படி இருக்க 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 இடைகளிலேயே நெருக்கின பெருமாள் அப்படின்னா. அந்த இடைகளிங்கிறதான சின்ன இடத்துக்குள்ள எம்பெருமான் இவாளை போட்டு நெருக்கின உடனே என்னாச்சு, முதலாழ்வார் ஒரு தீபம் போட்டார். விளக்கு போடணுமோ இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இப்போ சுவிட்சை போடுவோம், லைட் வந்துடும். இல்லைன்னா இருக்கவே இருக்குது, செல்லில் ஒன்று வச்சுருக்கோம், அப்படி காமிச்சா உடனே டக்குன்னு வெளிச்சம் வந்துடுறது. இப்போ அந்த நாளில் அப்படியா, அந்த நாள் ஏதோ கல்லெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் பண்ணி குப்பையெல்லாம் மூட்டி நெருப்பை உண்டாக்கி அப்படின்லாம் சிரமப்பட்டிருக்கா. அப்போ அந்த சாமானியமான பிரகிருதியான நெருப்பை கொண்டு இவனை சேவிக்க முடியுமான்னா முடியாதே. வந்தவன் எப்பேற்பட்டவன், அவன் உலகமுண்ட பெருவாயன், எல்லாம் கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்து கண்டும் தெரிய கிள்ளீர்னு ஆழ்வார் சொல்கிறார். இந்த உலகத்தை கறந்தது அவன்தான், அந்த உலகத்தை இடந்தது, பூமியை கீழேருந்து தூக்கி வராகனாக தூக்கினது அவன்தான், திருப்பி தான் லயப்படுத்திக்கிறான், உள்ள சாப்பிட்டதும் அவன்தான், திருப்பி உமிழ்றான், திருப்பி படைக்கிறான், இப்படியே பண்ணுறான். இதே வேலை அவனுக்கு. படைக்கிறான், காப்பாற்றுறான், திருப்பி சாப்பிட்றான், படைக்கிறான். அதான் கடந்து இடந்து உமிழ்ந்து கண்டும் தெளிய கிள்ளி, இப்படி ஒரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு 3 பண்ணின்னு இருக்கிற எம்பெருமான் இங்கே திருக்கூர்வூரில் நிற்கிறானே, நின்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தைவன் ஆடிதிரே. ஆழ்வார் ஸ்பஷ்டமாக சொல்கிறேன், இப்போ ஏற்பட்ட தெய்வம் நின்றுன்னு இருக்கேடா, நீ எங்கேயோ போய் சண்டியில் நிற்கிறியடா, அது உன்னை காப்பாற்றிடுமா? எம்பெருமானை விட இன்னொருத்தர் காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் உண்டா? அவன் தானே அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். கண்டும் தெளிய இல்லீர் அப்படின்னார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மாநிலங்கால் உற்றபோதன்று நீங்கள் ஒருவனன்னு உணர மாட்டேன் தொடரக்கூடியார் அப்படியே சொல்கிறார். நம்ம ஆழ்வார் சொல்கிறது அப்படியே அடுத்தடுத்த ஆழ்வார்கள் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் மற்றுமோர் தெய்வம் உண்டு, எம்பெருமானை காட்டிலும் ஒரு உயர்ந்த தெய்வம் உலகத்தில் உண்டா? மானிடர்கள் நம்மளை பார்த்து கேட்குறாரு. உற்றபோதன்னு அந்த சமயம் வந்தால் தாண்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு தெய்வமும் அதோட உபாசனைக்கு அதுக்கு ஒரு லிமிட்டு. இந்த பூஜை பண்ணியா அந்த வச்சுக்கோ அவ்வளோ, அதுக்கு மேலே அங்கே போ அப்படிங்கும், அதுக்கு மேலே அங்கே போ கடைசியில் எங்கே போகணும் பாருங்க, பெருமாள்கிட்ட தான் வரும். எங்கே போகணும்? மோட்சம் தானே கடைசியில் வேணும். மோட்சம் வேணும்னா எம்பெருமான இடத்துல தான் வரணும்.
அதனால் அப்பேற்பட்டதான எம்பெருமான் அவனை சேவிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவா யோஜனை பண்ணின உடனே முதலாழ்வார்களில் முதல் ஆழ்வார் யார்? பொய்கை ஆழ்வார். ஒரு தீபம் போடுறார் இந்த பக்கம். பெரிய பெருமாள் இல்லையா? அப்போ பெரிய தீபம் போடணும். வையந்தகழியாய் பார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காய் செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே இன்னு. பெரிய பெருமாள், உலகளந்த பெருமாள். அப்போ உலகளந்த பெருமாளுக்கு இதனோடு தீபம் போட்டால் எப்படி இருக்கும்? முணுக்கு முணுக்குன்னு தானே இருக்கும். தெரியுமா? திருமேனி தெரியுமா? ஒரு பெரிய இடம் இருக்குன்னா இத்தனை லைட்டு போட்டால் தானே இங்கே இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு 0 வாட்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? அப்போ பேர்பட்ட எம்பெருமானை சேவிக்கணும்னா சாதாரண இந்த நல்லெண்ணெயை விட்டு ஒரு அகலில் திரிய போட்டு குச்சியை வச்சு ஏற்றினா பெருமாளை சேவிச்சிட முடியுமா? அதனால் அவர் ஒரு அப்ராக்கிருத தீபம்னு சொல்கிறார் ஆச்சாரியார். அப்ராக்கிருதம்னா என்னென்னா, பிராக்கிருதம்னா செய்யப்பட்டது, அப்ராக்கிருதம்னா யாராலுமே செய்யப்பட முடியாதது, ஒருத்தராலும் செய்ய முடியாது. அது என்ன தீபம்னா வையந்தகழியாய். இந்த உலகம் இருக்கும் இல்லையா, வையம். இந்த வையத்தை பூரா பெரிய தகழினாக்க அந்த அகல் இருக்கு இல்லையா, அந்த அகலாக போட்டாராம். வார்கடலே நெய்யாக. இந்த வையம் பூமி எவ்வளோ பெருசு இருக்கு, அவ்வளோ பெரிய கிண்ணத்துக்கு நெய்க்கு எங்கே போகிறது? ஆவின் நெய் எத்தனை டப்பா வாங்கி விட முடியும்? டின்னா வாங்கி விட்டாலும் எவ்வளோ விட முடியும்? அதுக்கு நெய்க்கு எங்கே போகிறது? நான் வார்கடலே நெய்யாக. இந்த கடலையே நெய்யாக விட்டாராம். கடல் ஜலத்தை பூரா நெய்யாக விட்டார். அது சரி, அதுக்கு திரி வேணுமே. இவ்வளோ பெரிய அகலுக்கு இவ்வளோ பெரிய நெய் விட்டுருக்கார். அதுக்கு திரிக்கு எங்கே போகிறதுன்னா வெய்ய கதிரோன் விளக்காய். சூரியனையே போட்டார். சூரியனையே அங்கே சுடராக போட்டு செய்ய சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே. இடராளி நீங்குகவேன்னார். இவருக்கு ஒரு இடர் இருக்கு. என்ன இடர்? பெருமாளை சேவிக்க முடியாதுக்கு நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு நடுவில் ஒரு திரை ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய மாச்சரியம், மதம் மாச்சரியம்னு சொல்கிற மொழியை, போட்டி பொறாமை, பஞ்ச இந்திரியங்கள் படுத்துகிற பாடு இத்தனை இருக்கோ இல்லையோ, ஆசை, வெறுப்பு, கோபம், காமம், இன்னும் என்னென்னமோ இருக்கு. அத்தனையும் ஒரு திரையா நமக்கு பெருமாளை சேவிக்க விடாது. சந்நிதிக்கு வந்துட்டே இருப்போம். வாசலை கிட்டக்க வரும்போது அண்ணே வாங்க அப்படிம்பார். ஒருத்தர் வருவார், அதுக்குன்னே ஒருத்தர் வருவார். நாங்கள் போகிறேன்னே வரையலா அப்படின்னு. உள்ளே போயிட்டு என்ன இருப்பாங்க சாயங்காலம் சரி, பெருமாள் இங்கே தான் இருப்பார் சாயங்காலம். அப்படியா கொஞ்சம் அப்படி தடுமா. உடனே இங்கே நம்ம அர்ச்சகர் அவர் வாங்க சார் அப்படின்னு போனோம். ஏன்னா அர்ச்சகருக்கு அவர் தெரிஞ்சவராக இருப்பார். அர்ச்சகர் கூப்பிடுவார் உள்ள, வாங்க சார் பெருமாள் சேவிச்சுட்டு சாமி கூப்பிட்றாரு, போயிட்டு வந்துடுறேன் உள்ள, சாயங்காலம் போகலான்னே வாங்க அப்படிமா. அவன் கடைசியில் அர்ச்சகரை கூப்பிட்டோம், பெருமாள் கிருப்பை இருந்தேன். கடைசியில் ஜெயிச்சது யாருன்னா அந்த பிரகிருதி தான். ஓடி அங்கே போயிடும். போனவன் என்னவான்? போனவன் போனான், அவ்வளோதான். இது சாதாரணமாக பார்க்குறோமோ இல்லையோ, பிரகிருதி சம்பந்தம். ஏதோ சிரிப்புக்காக சொல்கிறோம்னாலும் அதில் தத்துவம் இருக்குது. நம்மளை விடாது, கைங்கரியம் பண்ண விடாது, பெருமாள் சேவிக்க சன்னதி வாசலுக்கு வந்தும் விடாது. அதை விட இன்னொரு அடியை நிறைய பார்த்துருக்கேன். அடிக்கடியும் சொல்கிறது உண்டு. ஏன் சொல்கிறேன்னா திருத்திக்கிறதுக்காக. அங்கே நின்று இங்கே நின்று க்யூலெல்லாம் நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் நசுங்கி பிசுங்கி நெசவெல்லாம் வாங்கி கடைசியில் கர்ப்பகிரகம் வாசலுக்கு வந்த உடனே நல்ல ஒரு பக்தி வரும் அவளுக்கு. ஓ இந்த கண்ணை மூடிடுவா உள்ளே வந்து. அது என்ன பக்தியோ தெரியல அடி எனக்கு. அவ்வளோ அது கேட்டால் க்யூவில் நிற்கணும் 2 மணி நேரம். வாசல்ல இருந்தே கண்ணை மூடி கோவிந்தான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சேன். கோவிந்தா அங்கே வந்துடுவாரேன். எதுக்கு அவ்வளோ நேரம் உள்ளே வரணும்னா எம்பெருமான பாதாதிகேசன் சேவிக்கணும் இல்லையா? எம்பெருமான் எப்படி இருக்கான், எம்பெருமான் திருவடி எப்படி இருக்கு, எம்பெருமான் திருமுடி எப்படி இருக்கு, அந்த முகம் எப்படி இருக்கு, அவன் எப்படி நின்றுட்டு இருக்கான், நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறான், நம்ம இடத்துல எப்படி பேசுகிறான், அவனுடைய திருப்பவள வாய் எப்படி, சங்கு சக்கரம் எப்படி பிடிச்சுட்டு இருக்கான், இதைத்தான் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உள்ளே போகிறோம். சந்நிதிக்குள்ளே ஏன் போகிறோம் அப்படின்னா எம்பெருமான் திருமேனியை தரிசிக்கிறதுக்கு போகிறோம். அவ்வளோ சிரமப்பட்டு உள்ளே வந்து கடைசியில் கிட்டக்கு நிற்கிறச்சே கோவிந்தா கண்ணை மூடிட்டா, கண்ணை திறத்தோடனே இங்கே ஜருகண்டி தான். கண்ணை திறக்கும்போது இந்த கொடிமரத்தில் வந்துருப்பார். அங்கே இங்கே பெருமாள் சேவிக்க
அப்போது இப்போ பிரகிருதி விடுறா பற்றியெல்லாம் சன்னதிக்கு உள்ளே போய் கூட அங்கே போய் ஏதோ ஒன்று நம்மளை கண்ணை மூட வச்சிடுறது. அதை பக்தின்னு நினைக்கிறோம் நாம், தப்பு அது. சன்னதி எங்கே கண்ணை மூடணும்னா தியானம் பண்ணுற இடத்துல தான் கண்ணை மூடி உட்காந்துறணும். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுற இடம் மண்டபத்தில், கருடன் பக்கத்தில் போய் கருட மண்டபம் இருக்க இந்த இடம் தான். கருட மண்டபத்தில் உட்காந்துட்டு கருடன் எப்பயும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் பெருமாளை. அப்படி இல்லைன்னா ஆச்சாரியர் சன்னதியில் போய் உட்காந்துக்கணும். ஆச்சாரியர்கள் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவள் எப்படி தியானம் பண்ணுறாளோ அங்கே தியானம் பண்ணணும். அது சரியான வழி. அதை விட்டுவிட்டு உள்ளே வந்து கண்ணை மூடினா அது பிரகிருதி நம்மளை விடலை. அப்போது கைங்கரியம் கூட எம்பெருமானுடைய கிருபை இருந்தால் தான் கிடைக்கும், தரிசனமும் எம்பெருமானுடைய கிருபை இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் அப்பேற்பட்ட எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னா அவன் கிருபை வேணும். அவன் கிருபை இருந்தால் தான் நமக்கு அந்த நடுவில் இருக்கிற மாயை இடராளின்னு ஆழ்வார் சொல்கிறார். இடர் இருக்கோம் இல்லையா, அந்த இடர் நீங்கணும் அப்படின்னா எம்பெருமான் கிருபை வேணும். அதுக்கு தான் இங்கே ஒரு தீபம் போடுறார் ஆழ்வார். வையந்தகழியாய் வார் கடலே நெய்யாக, சூரியனே விளக்கா போட்டார். செய்ய கதிரோன் விளக்காய் செய்ய சுடராளியா நடிக்கேன். அப்படி சுடராளி பிடிச்சுட்டு இருக்காரு இல்லையோ, அழகியதான சுடராளி. செய்ய சுடராளி அப்படின்னா செய்யன்னா ரொம்ப பொருந்திய அழகியதானன்னு அர்த்தம். அந்த சுடராளி பிடிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு நான் ஒரு தீபம் போட்டேன், அந்த இடராளி நீங்கணும்னு இப்படி ஒரு தீபம் போட்டாரா. இந்த பக்கம் போட்டார் பெருமாள் சங்க சக்கரத்தோட ஒரு திருவடியை தூக்கிண்டு ஆச்சரியமாக நிற்கிறார் திருவிக்கிரமன். ஒரு பக்கம் அப்படி போட்ட உடனே ஒரு பக்கம் சக்கரம் தெரிகிறது, திருவடி ஒரு திருவடி தெரியுது, ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கம் கண்ணம் திருமேனி எல்லாம் அப்படி தெரிகிறது. இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு நிழல் அடிக்கிறது, திருமேனி சரியாக சேவை ஆகலை. உடனே இந்த ஆழ்வார் பார்த்தேன், பூதத்த ஆழ்வார் பார்த்தேன். இந்த பக்கம் இன்னொரு தீபம் போடுறேன். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய் அன்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இங்கே வையந்தகழியாக பெரிய தீபம், இந்த உலகங்கிறதான பெரிய தீபத்தை இங்கே போட்டுட்டார். அதுக்கு சமமாக இங்கே ஒரு தீபம் போட்டாகணும் இல்லையா. இங்கே பிரகாசமாக இருந்து இந்த பக்கம் பிரகாசம் குறைஞ்சது அப்படின்னா இந்த பக்கம் நிழல் அடிக்கும். சரியாக அந்த உருவம் சேவையாக, திருமேனி சேவையாக. அப்போ இந்த தீபத்துக்கு நிகராக இப்படி ஒரு தீபம் போடணும் இல்லையா. அப்போது வையத்துக்கு சமமாக வேறு எண்ணத்தை வைக்க முடியும் அப்படின்னா அன்பை தான் வைக்க முடியும். எம்பெருமான் இடத்துல இருக்க அன்பு இருக்க அன்பு. அதனால் என்ன பண்ணார், அன்பே தகழியாய் எம்பெருமான் மேலே இருக்கிற அன்பு இருக்கோ இல்லையா. எம்பெருமான் நான் எனக்கு அல்ல அவனுக்கே உரியவன், நாராயண மந்திரத்தோட அர்த்தம். அந்த அன்பு இருக்கோ இல்லையா, அந்த அன்பையே பெரிய அகலா போட்டார். அன்பே தகழியாய். அப்போ அதுக்கு நெய் விடணுமோ இல்லையா, ஆர்வமே நெய்யாய். அன்பு மாத்திரம் இருந்தால் போருமா? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானை சேவிக்கணும், எம்பெருமானுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த ஆசை ஆர்வம் இருக்கணுமோ இல்லையா, அந்த ஆர்வத்தையே நெய்யாக விட்டான். ஆர்வமே நெய்யாக செய்ய சுடராளிய அன்பேதகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய். சிந்தை இருக்க அந்த எண்ணம், அந்த சிந்தையை திரியாக போட்டு நண்பு உருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன். ஞானத்திற்குள்ளே அங்கே சூரியனை வந்து வெளிச்சமாக போட்டார், இங்கே ஞானத்தையே இங்கே வெளிச்சமாக போடுறார். ஞானம்னா என்ன அப்படின்னா நம்ம புத்தகத்தில் படிக்கிறோமே அந்த டிகிரி இந்த டிகிரி, இவனை மாதிரி உலகத்தில் படித்தது இல்லைன்னு சொல்கிற படிப்பெல்லாம் படிப்பு இல்லை, அதெல்லாம் படிப்பு கிடையாது. படிப்பு என்னன்னா ஞானம் அப்படின்னா என்னன்னா எம்பெருமான் ஒருவனே இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவன், எம்பெருமானே நம்மை உடையவன், நான் அவனுக்கு உரியவன் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் இருக்கும் இல்லையா. அந்த தத்துவம் எவன் உணர்றானோ அவன்தான் ஞானி. ஞானி ஆத்மைவ மேமதம் அப்படிங்கிறான். ஞானவான்மாம் பிரபத்தியந்தே அப்படிங்கிறார். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதேங்கிறார் பகவத்கீதையில். அர்ஜுனன் கேட்டான், நீ பரபிரம்மம்னு சொல்கிற, அதை வந்து நான் எப்படி நம்புறது அப்படின்னா, ஏண்டா இவ்வளோ காமிச்சிட்டேன் எப்படி நம்புறது அப்படின்னா. அப்போது பகூனாம் ஜென்மனாம் வந்தே அப்படின்னார். ஒரு ஜென்மாவில் என்ன புரிஞ்சிக்க முடியாது,
ஒரு ஜென்மாலும் என்னை புரிஞ்சுன்ற முடியாது. அதனால் பகுனாம் திருப்பி பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இறக்கணும். கடைசியில் ஒரு ஜென்மா, என்னைக்கோ ஒரு ஜென்மா. பகுனுமே அத்தீதானின்னு சொல்கிறார், ஜென்மானி தவச்சார்ஜுனா அப்படின்னு. அப்போது பகுனாம் ஜென்மனாம் பல 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 பிறந்து கடைசியில் ஒரு ஜென்மா. அந்த ஜென்மாவில் தான் என்னை அறிய முடியும். அந்தே முடிவில் ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படிங்கிறார். அப்போது என்னை அறியறது சுலபம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இப்போ நம்ம கதி என்ன அப்படின்னா, அப்போ நாமெல்லாம் எங்கே போய் நிற்கிறது? ஆனால் அதுதான் ஆழ்வார்களுடைய பெருமை. அங்கே சொன்னது கிருஷ்ணன், கேட்டது அர்ஜுனன். இங்கே சொல்கிறது ஆழ்வார், கேட்குறவா ஆச்சாரியா. அதுதான் பெருமை. அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, சொன்னவன் பெரிய விஷயத்தை புரியாமல் சொல்லிவிட்டான். பல பல பலன்னு 18 அத்தியாயம் கீதையில், 18 அத்தியாயத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு யோகத்தை சொல்கிறார். கர்ம யோகா, ஞான யோகா, அர்ஜுன விஷாத யோகா, என்னென்னமோ சொல்கிறார். கடைசியில் சொல்லி கடைசியில் ஒன்றுமே தெரியலையா, என் திருவடியை பிடிச்சிக்கோட்டார். கடைசியில் மாமேகம் சரணம் பிரஜான்னார். கடைசியில் அதுவும் புரியலன்ட்டா அர்ஜுனன். என்னாலெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு நான் கடைசியில் என்னடா உனக்கு போய் நான் சொன்னேனே அப்படின்னு கண்ணனே சொல்கிற அளவுக்கு அர்ஜுனன் ஒரு குழப்பிட்டான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆழ்வார்களுடைய பெருமை என்னன்னா, நமக்கு ஞானத்தை ஊட்டி விடுவாளாம். அப்படி ஞானமே நமக்கு கிடைக்கலன்னு வைங்கோ, சித்திக்கலைன்னு வைங்கோ, நமக்காக அவளே பிரபத்தி பண்ணிடுவாள். இப்போ ஆழ்வாருடைய பாசுரம் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். அது அவருக்காக சாதிச்சார்னு நம்ம நினச்சுட்டா அதான் இல்லை, நமக்காக தான். நாம் என்ன பண்ணுவோம், அகலகில்லே நிறை மின்னு போய் அலர்மேல் மங்கை உரைமார்பா திருப்பதி போய் நின்றுண்டு உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சொன்னால் போருமா? அதோட அர்த்தம் தெரிய வேண்டாம், அதுக்கு பாவம் வேண்டாம், அதுக்கு மனசு உருக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், வார்த்தை சொன்னால் போருங்கிறார். ஏன்னா சொன்னவரோட பெருமை. சொன்னவர் யார்? நம்மாழ்வார். அப்போ இந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா, பிறப்பாக நின்றுருக்கிற பெருமாள் நாம் போய் கோவிந்தா கோபாலன்னு நம்ம ஏதோ சொன்னோம்னா அவன் நிரப்பாக தான் நிற்பான், தலை குனிய மாட்டான். அதே அங்கே போய் அழகில்லே நிறைய மின்னு ஆழ்வாருடைய பாசுரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படியே தலையை ஆட்டிடுவான். வா 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 அப்படின்னு உள்ளே போட்டு திருவடியில் சேர்த்துன்றுவான். ஆழ்வாருடைய பெருமை அது. அதனால தான் நம் 4000 அடியோங்கள் வாழ்வே தேசிகன் சொல்கிறாங்க. என்னென்னமோ கடம்படம்னு உருட்டாத, அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தெரியாமல்லாம் உருட்டாத. அது சொல்கிறதுக்குன்னு ஒருத்தருக்கு அவாட்டி உருட்டிட்டு போட்டோம். என்ன, அதை பற்றி நீ கவலைப்படாத, உனக்கு சுலபமாக இருக்குது. என்னென்னா பச்சைமா மலைவோல் மேனி, அவ்வளவா ஈஸியாக புரிகிறது. அச்சுதா அமரரே ஆயிரத்தம் கொழுந்தே அப்படின்னா ஈஸியாக புரிகிறது. பெருமாள் அனுபவம் உள்ள வர்றதா இல்லையா? பச்சைமா கண்ணை மூடிட்டு பச்சைமா மலைபோல் மேனா பச்சையாக பெருமாள் சேவை சாதிக்கிறாரா இல்லையா? அப்போ அதுதான் ஆழ்வாருடைய பெருமை. அதனால தான் அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா, எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதான ஆர்வம் நமக்கு இல்லைன்னா கூட இந்த பாசுரம் சொன்னால் போகிறோம். அப்போ பாசுரம் சொன்னால் மித்ததெல்லாம் வேண்டாமான்னா அது தானாக வரும். முதல்ல வேண்டாம், நமக்கு வேண்டாம், பக்தி வேண்டாம், ஞானம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், பாசுரம் மாத்திரம் சொன்னால் போகிறோம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் சொல்கிறா. ஏன் சொன்னா அப்படின்னா, இந்த பாசுரம் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல பாசுரம் சொல்லும் பொழுது அர்த்தத்தை அப்படியே அனுபவிக்க தோணும். ஒரு 10 தரம் பச்சை மாமலை போல் மேனின்னா முதல்ல அர்த்தம் புரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, அந்த பச்சை மாமலை போல் மேனிங்கிற அர்த்தத்துக்கு உண்டான அந்த திருமேனி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நீட்டி நீண்டு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு ஆழ்வார் சொல்கிறாரே, அந்த நீண்ட திருமேனி நமக்குள்ளே பதியும். அந்த நீண்ட திருமேனி பதிய 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 என்ன ஆகும்னா அப்படியே மனசு உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பித்தா என்ன ஆகும்னா, அச்சுதா அப்படின்னா கண்ணீர் வந்துடும். வரரேரே அப்படின்னா அவன் பெருமையை நினச்சி கண்ணீர் வரும். அப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் அவனுக்குள்ளேயே அடங்கிடுவோம். அப்போ இந்த பாசுரத்தோட பெருமை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு முதல்ல உள்ளே போகிறச்சே எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவா,
அதெல்லாம் ஏகாதசி விரதமா அப்புறம், சன்னதிக்கு போகணுமா அப்புறம், கைங்கரியமா அப்புறம், அதுக்கெல்லாம் சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் 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 சொல்லுவாளே ஒழியே தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சி பண்ண மாட்டான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்காது. பேருக்கு ஏதோ சொல்லின்னு இருப்பான். கடைசியில் என்ன, அவளால் கைங்கரியம் பண்ண முடியும்னா முடியாது, அப்படியே போயிடுவாவா. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானும் தான் போகிறேனே, போய் இப்போ கூட்டத்தோடு கூட்டின்னு கோவிந்தா சொல்கிறேனே அப்படின்னு இவன் போய் அடியார்களோடு நின்றுட்டு சும்மாவே நின்றுட்டு இருந்தானே கொஞ்ச நாளில் கைதட்டுவான். அப்புறம் கொஞ்ச நாளில் கோவிந்தா சொல்லுவான், அப்படி பாட ஆரம்பிச்சிடுவான். அப்போ இவன் என்னைக்கு கற்றுன்ட்டு என்னைக்கு பஜனை பண்ணுறது? முதல்ல உள்ளே போ, அதுக்கப்புறம் எல்லாம் தானாக வரும் அப்படின்னு சொல்கிற பிரகாரம் பாசுரத்தோட பெருமை என்னென்னா, நாம் அபியாசம் பண்ணிட்டு பண்ணணும்னு நின்றுருந்தா சமுத்திரக்கரையில் அலை ஓஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணலான்னு ஒருத்தன் நின்றுருந்தா அவனோட நிலைமை தான். சமுத்திரத்தில் போய் நின்றுட்டு அலை நிற்கட்டும், அப்புறம் போய் முழுகோம்னா என்னைக்கு நிற்க, நீ என்னைக்கு குடிக்க. அதனால் உள்ளே புகுந்துடணும். அது மாதிரி இந்த பாசுரங்களை நாம் உள்ளே புகுந்து சேவிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் தப்பும் தவறமாக சொல்லி கடைசியில் அப்படி திருந்திருமா. ஏன்னா ஆழ்வார் நமக்கு கிருபை பண்ணிடுவார். இப்படியா இந்த குழந்தை ஆசைப்படுறதே. ஆனால் சாஸ்திரம் அப்படி வராது. இப்போ பகவத்கீதையோ இன்னும் சாஸ்திரங்களோ உபனிஷத்தோ அப்படிலாம் கற்றுன்ற முடியாது. ஏன்னா அதோட நிலது. ஆனால் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படி இல்லை. அப்போது அதை விட இது மட்டமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதை விட இதுதான் வசத்தின்னா. ஏன்னா அந்த உபனிஷத்துக்களும் வேதமும் இதிகாசமும் புராணமும் என்ன சொல்கிறதோ அதை ஆழ்வார்கள் அப்படியே நமக்கு சாரமாக பிழிஞ்சு கொடுத்துருக்கான், தமிழில் கொடுத்துருக்கான். அது நமக்கு சுலபமாக புரிகிற மாதிரி இருக்கு. இப்போது இந்த 3 பாசுரத்தினால ஆழ்வார்கள் பெருமாளை சேவிக்கிறார். வையந்தகழியார் இங்கே அன்பேதகழியார் 2 தீபம் போட்டான். பெருமாள் கடன்னு இந்த ஜோதியில் சேவை சாதிக்கிறாராம். சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா ஸ்ரீ கோவிந்தா புடரீகாட்சான்னு திரௌபதி கூப்பிட்ட பிரகாரம் சேவை சாதிக்கிறார். 2 பேர் தீபம் போட்டா. பேயாழ்வார் நின்றுருக்கார். இங்கே பொய்கையார் இந்த பக்கம் தீபம் போட, பூதத்தார் இந்த பக்கம் தீபம் போட, பேயாழ்வார் எதிர்த்த மாதிரி நிற்கிறார். அவருக்கு தான் தரிசனம் கொடுத்தாராம் பெருமாள். பெரிய திருமேனி. உடனே நான் ஆஹா ஆஹா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் விரைஞ்சி கத்துறாராம். நமக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு கிடைக்காத பொருள் கிடைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கத்துவோம் இல்லையா, எனக்கு கிடைச்சிருத்துன்னு. அப்படி அந்த மாதிரி இவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு கத்துறார். இறைஞ்சி பாசுரம் பாடுறார். முதல்ல யாரை கண்டேன்? திருக்கண்டேன் மார்புல மகாலட்சுமி தாயார் இல்லையா, அதுனா பெரிய பெருமாள் இல்லையா, பெரிய பெருமாள். அப்போ தாயார் திருமார்புல இன்றைக்கும் நாம் திருக்கோவிலூர் போனோம்னா பெருமாள் மூலஸ்தான வாசலுக்கும் மேலே இருப்பார். அவருடைய மார்பு தான் முதல்ல தெரியும் அந்த வாசலில். அந்த மார்புல மகாலட்சுமி சேவை சாதிப்பான். உள்ளே போன உடனே இன்றைக்கும் நாம் அப்படி தான், ஆழ்வார் பாசுரப்படி தான் இங்கே சேவை. திருக்கண்டேன் மகாலட்சுமியை சேவிச்சார். அதுக்கப்புறம் தான் பொன்மேனி கண்டேன் பெருமாளுடைய திருமேனியை கண்டார். செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன்னார். செருக்குன்னாக்க நம்முடைய அகங்காரம் மமகாரத்தெல்லாம் சக்கரம்தான் போக்குறது. சக்கரத்தாழ்வானுடைய வேலை என்னன்னா நம்முடைய அஜ்ஞானத்தை போக்குறார். சுதர்சன மகாஜ்வாலா கோடி சூரிய சமபிரபா அஜ்ஞான அந்தகஸ்ய மேதேவா விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையா. இந்த அஜ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கிற என்னை மீட்டு விஷ்ணுவோட மார்க்கத்தை காமி அப்படின்னு சக்கரத்தாழ்வானுடைய ஸ்லோகம். பஞ்ச நமஸ்காரம் பண்ணிக்கிறமே, பஞ்ச நமஸ்காரம் பண்ணுறச்சே நமக்கு சக்கரத்தை ஊத்துறாரு இல்லையா, தீயர் பொறி என்ன செஞ்சுடர் ஆளி. அந்த சக்கரம் வைக்கிறபோது சொல்கிற மந்திரம் இதுதான். இந்த சக்கரத்தை வைக்கும்பொழுது நமக்கு ஆச்சாரிய சொல்லி தருவார். சுதர்சனா மகாஜ்வாலா கோடி சூரியனுக்கு ஒளியை பொருந்திய சுதர்சனனே, இந்த அஜ்ஞானங்கிறதான இந்த உலகத்தில் நான் சிக்குண்டிருக்கேன், இதிலேருந்து என்னை மீட்டு ஞானத்தை கொடுத்து விஷ்ணு மார்க்கத்தை என்னை காமி, விஷ்ணு மார்க்கத்தில் கொண்டு போய் எப்படியானு என்னை சேர்த்துறேன் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான். அதனால தான் ஆழ்வார் அங்கே இந்த சுடர் ஆழிக்கும் ஒரு பல்லாண்டு. செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன். செருக்குன்னா நம்முடைய அகங்காரம் மமகாரம், செருக்குன்னாக்கா பாவ வினை எல்லாத்தையும் அறுக்கிறார் சக்கரத்தாழ்வார்.
செருக்கிளரம் பொன் ஆளி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன். இந்த சங்கையும் சேவிக்கிறார். சங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஒரு வழிக்கு தெரிஞ்சால் போருமா, இப்படியே போ அங்கே போயிடலான்னு ஒருத்தர் சொல்கிறார். நமக்கு போகணும்னா நம்ம புத்தி வேலை செய்யணுமே, அவர் சொன்னதை நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போ சக்கரத்தாழ்வான் மார்க்கத்தை காமிக்கிறார். அந்த மார்க்கத்தில் போனால் தானே பரமபதத்துக்கு போக முடியும். அப்போது அதுக்கு ஒரு அறிவு ஞானம் வேணுமா இல்லையா? அந்த ஞானத்தை யார் கொடுக்குறாருன்னா சங்கம் தான் கொடுக்குறார். துருவன் தபஸ் பண்ணினார், வாசுதேவன் வந்து நிற்கிறார். இன்ன உடனே கண்ணே திறக்கல துருவன். ஏன்னா உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார், அவர் அனுபவிச்சுன்னு இருக்கார். உள்ள ஹிருதயத்துக்குள்ளே ஒரு வாசுதேவன் இருக்கார் சங்க சக்கரத்தோட, அவர் அப்படியே அனுபவிச்சுன்னு துருவன் உட்காண்டிருக்கோன்னே பெருமாள் வந்து நிற்கிறார் வெளியில். பரமபதத்திலேருந்து வைகுண்டத்திலேருந்து வந்துட்டார் பெருமாள். ஆனால் துருவன் கண் திறக்கலை. உடனே என்ன பண்ணார் பெருமாள், ஓ இந்த உள்ள அனுபவம் இருக்கிறதுனால தான் நம்ம இவன் கவனிக்கலை. ஏன்னா ஒரு க்ஷணம் அந்த உள்ள பெருமாள் ஒரு அனுபவம் நடந்துருக்க ஹிருதயத்தில் மறைச்சி விட்டாரான். திடீர்னு இருட்டு மாதிரி எடுத்து அது அப்படியே ஒரு இது பண்ணிட்டு எந்திருந்தாராம் துருவன். எப்பயுமே நமக்கு ஒரு பிரமையிலேருந்து அப்படி வந்தோம்னா ஒன்றும் புரியாது இல்லையா? அதே மாதிரி உள்ள அனுபவத்தில் இருந்த துருவன் பெருமாள் மறைஞ்ச உடனே பிரமிச்சு போய் அப்படி பார்க்குறார், எதிர்த்தமாக நிற்கிறார். உள்ள பார்த்த பெருமாள் அங்கே வெளியில் சேவை சாதிக்கிறார். துருவன் ஆனந்தமாக சேவிச்சார். ஆனால் குழந்தை 6 வயசு குழந்தை துருவன். எங்கே நம்ப முடியுமா? 6 வயசு. 6 வயசில் 6 மாதம் தபஸ். ரொம்பலாம் கிடையாது. ரிஷிகள்லாம் பல லட்சம் தபஸ் பண்ணி இன்றைக்கி சேவிக்காதவா இருக்கான்னு புராணம் சொல்லும். திருக்குறுங்குடிக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, மகேந்திரகிரின்னு பேர். அங்கே இன்றைக்கும் சித்தர்களும் ரிஷிகளும் இருக்கிறதாக அந்த க்ஷேத்திரம் சொல்கிறது. அவள் இன்னும் தபஸ் பண்ணுறாளா? எதுக்குன்னா இன்னும் பெருமாளை போய் அடையலவா, உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால் பெருமாள் போனால் போகிறதுன்னு வருஷத்தில் ஒரு நாள் கருட சேவம் போது இன்றைக்கும் சேவிக்கலாம். பங்குனி கருட சேவையில் போனால் காலங்காத்தால் போய் அந்த மலையை பார்த்து நின்றுட்டு அவளுக்கு தரிசனம் கொடுப்பார். யாரே திருக்குறுங்குடி நம்பி இன்றைக்கும் நடக்கிறது. அந்த மலையிலிருந்து அந்த ரிஷிகள்லாம் சேவிப்பாளாம். அவள் இன்னும் தபஸ் பண்ணினா இன்னும் போய் சேரலை. ஆனால் நம்ம துருவன் 6 வயசு குழந்தை 6 மாதம் தபஸ் பண்ணாராம். முதல்ல போய் உட்காண்டார். முதல்ல 2 மாதம் ஏதோ கனி காய்கள் எல்லாம் சாப்பிட்டார். அப்புறம் 2 மாதம் இந்த சரகுகளை சாப்பிட்டார், காஞ்ச இலைகள். அடுத்த 2 மாதம் ஒன்றும் கிடையாது, அப்படியே அடக்கிட்டார். அன்னம் ஆகாரம் ஒன்றும் கிடையாது. மூச்சு காத்தான்னு போயிட்டு வந்ததோ இல்லையோ, கடைசி 1 மாதம் அதையும் நிறுத்தி விட்டார். வாயு பக்ஷணம் கூட கிடையாது, காற்றையும் கூட சுவாசிக்கலையாம். இப்படி ஒரு கடும் தபஸ். அதனால் பெருமாள் என்ன பண்ணார்னா வேகமாக வந்து தரிசனம் கொடுத்தார். இது சரித்தை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, துருவனுக்கு 6 வயசில் பெருமாள் சாட்சாத்காரம் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தபஸ் பண்ணது எதுக்குன்னா அப்பா மடியில் போய் உட்காரணும், அதுக்காக தபஸ் பண்ண வந்தார். கடைசியில் பெருமாளை சேவித்த உடனே என்ன கேட்கணும்னு தெரியல. பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய சங்கம் இருக்கும் இல்லையா, அதால் அப்படி கன்னத்தில் அப்படி தொட்டாராம். இந்த சங்கு இந்த கன்னத்தில் பட்ட உடனே துருவனுக்கு ஞானம் பூரிச்சதான், பொங்கி வர்றது. அப்போ ஸ்லோகங்கள் நிறைய பண்ணுறார். பண்ணி எம்பெருமான் திருவடி ஆசிரியக்கிறார். பெருமாள் அவருக்கு துருவ பதம்னே ஒன்று கொடுத்து விட்டார். துருவ பதம்னு ஒரு நட்சத்திரம் இன்றைக்கும் பார்க்குறோம் இல்லையா, துருவன் அருந்ததின்னு. இப்போ கல்யாணத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறதுன்னு ஒன்று வச்சுட்டுருக்கோம் இல்லையா, இதுதான் அந்த துருவ நட்சத்திரம். துருவ மண்டலம் பக்கத்துலேயே அருந்ததி மண்டலம் 2 இருக்குது. இது 2ஐயும் சேவிக்கணும் கல்யாண தம்பதிகள். ஏன்னா இவர் 2 பேரும் உறுதியானவர். துருவன் உறுதியானவர், அருந்ததி பத்தினிகளில் உயர்ந்தவள். அவள் 2 பேரையும் சேவிக்கணுமா அப்படின்னு கல்யாணத்தில் ஒரு சம்பிரதாயம். அதனால் அந்த துருவனுக்கு ஞானத்தை கொடுத்தது சங்கம். அதனால் ஆழ்வார் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் என்ன. ஆழின்னா சமுத்திரம். சமுத்திரம் போல நீல நிறமாக பெருமாள் இருக்கார் இல்லையா. இப்போ இந்த சமுத்திரத்துக்கு ஏன் நீல கலர் வந்தது அப்படின்னா, இவன் நீல நிறமாக இவன் படுத்துட்டு இருக்கானோ இல்லையா. க்ஷீராப்தி எப்பயும் வெள்ளையாக இருக்கும், திருப்பார்கடல் வெளவிலேர்னு இருக்கும். ஆனால் ஆழ்வார் சில சமயம் அந்த நீலக்கடல்னே சொல்கிறார். ஏன் நீலக்கடல் அப்படின்னா, பெருமாளுடைய வண்ணம் அங்கே பிரதிபலிக்கிறதா. பெருமாள் திருப்பார்கடலில் படுத்துட்டு இருக்கான், இவன் நீலமேக சியாமலன்னால இந்த நீலமேக மேனி அந்த திருப்பார்கடலில்
பிரதிபலித்து திருப்பார்கடலும் நீளமாக இருந்ததாம். அதனால் ஆழிவண்ணன்னர் அந்த நீளமாக இருக்கக்கூடியதான சமுத்திரம் போலே இருக்கிறதான எம்பெருமானை நான் கண்டேன்னு மூணாவது பேயாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார் இவா 3 பேரும் சேர்ந்து ஒரே காலம் ஒரே மாதம் அடுத்தடுத்த திருநாள் ஐப்பசியில் ஓணம், திருவோணம், அவிட்டம், சதயம் 3 நட்சத்திரத்தில் 3 பேரும் அவதரித்தா. இந்த 3ம் திருவந்தாதி தொடக்கம். 4000 திவ்ய பிரபந்தம் நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரதானமான நூல். அந்த 4000ம் வேதத்துக்கு சாமியமானது. அந்த 4000த்தையும் தொடங்கி வச்சவா இந்த ஆழ்வார்கள் தான். அந்த பெருமை எங்கே சேரும்னா திருக்கோவிலூருக்கு தான் சேரும். இன்றைக்கி தமிழ்னு யாரும் என்னென்னமோலாம் சொல்லிட்டு அலையிறான், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு. ஆனால் தமிழ் இன்னைக்கு வாழ்ந்துன்னு அப்படின்னா, இன்னும் வாழும் அப்படின்னா இது வெறும் வாழ்க்கையில் இது பெருவாழ்வு இல்லையா? சாதாரணமாக வாக்கப்படுறது ஒன்று. அவன் மகாராஜன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கா, சொல்கிறாளா இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு போகிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் யாராரோ தமிழை வளர்க்குறேன்னு சொல்கிறதெல்லாம் பெருமை இல்லை. என்னைக்கு ஆழ்வார் திருவாக்களை தமிழ் வந்ததோ அன்னைக்கு தான் அது. அப்போவே இது செந்திரத்த தமிழோசை வட சொல்லாயி திருமங்கையாழ்வார் சொல்கிறார். செந்திரத்து தமிழ் ஓசை அப்படின்னார், வட சொல்லாயி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஆனால் வேதம் சம்ஸ்கிருதத்திலிருந்து எல்லா மொழியும் வந்ததுன்னு வேதம் சொல்கிறது. ஆனால் நம்ம திருமங்கையாழ்வார் தைரியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, செந்திரத்த தமிழோசை வட சொல்லாயின்னா தமிழில் இருந்தாண்டா சம்ஸ்கிருதம் பிறந்தது திருமங்கையாழ்வார் சொல்கிறார். அப்போ இதை ஆட்சேபணிக்கணுமா இல்லையா? ராமானுஜர் எப்பேற்பட்ட ஆச்சாரியர், ஆளவந்தார் எப்பேற்பட்டவர், நம் தேசிகன் எப்பேற்பட்டவர், அவள்லாம் ஒருத்தர் ஆட்சேபிக்கலை. அவள்லாம் அதுதான் சரி எழுதிட்டான். ஏன்னா ஆழ்வார் சொல்லியாச்சு, பெருமாள் சொன்னதை அவள் ஏற்றுக்கலை. பெருமாள் என்ன சொன்னார், ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கார், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கார், சமஸ்கிருதந்தான் பிரதானம் தேவ பாஷைன்னு பெருமாளோட நிர்ணயம். அதைத்தானே நாம் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஆச்சாரியெல்லாம் வியாக்கியானத்தில் எழுதுகிறா. அங்கே திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் இந்த பாசனம் வருது. அதில் ஒரு வாக்கியம், செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. செந்திரத்து அப்படிங்கிற உயர்ந்த செம்மொழின்னு யாரோ பேர் வச்சோன்னு தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கா. அவள்லாம் இந்த ஆச்சாரியாலோட கிரந்தத்தை படிக்கணும், நாமெல்லாம் சொல்லித்தரணும். செம்மொழின்னு பேர் கொடுத்தது யார்? திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், முதலாழ்வார், பன்னீர் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் செந்தமிழ், பைந்தமிழ், ஞானத்தமிழ், அந்தமிழ், எத்தனை தமிழ்ப்பா. தமிழுக்கு இப்படிலாம் பேர் வைக்க முடியுமா? அவள் வச்சாச்சு, ஒரு பயம் வைக்க வேண்டாங்க. எவனுக்கும் தகுதியும் கிடையாது. தமிழுக்கு திருநாமம் சூட்டுறதுக்கு தகுதி யாருக்கு இருக்கா? ஆழ்வாருக்கு இருக்கு, அவள் வச்சிருக்கான். ஆழ்வார் கொண்டாடியிருக்கா, நம்ம ஆச்சாரியார் கொண்டாடியிருக்கா, ராமானுஜன் தலைமையில வச்சு கொண்டாடியிருக்கார். ஏன்னா இதத்தாய் ராமானுஷன் பெத்தது யாரு? சடகோபன். நம்ம ஆழ்வார் தமிழை பெத்துட்டார், வளர்த்தது யாருன்னா ராமானுஷன். இன்னைக்கு தமிழ் உயர்ந்து எல்லா இடத்துலையும் ஒழிக்கிறது அப்படின்னா காரணம் நம் ராமானுஜன், நம் சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயம் இல்லைன்னா யாரோ தமிழ் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் வீண் வெட்டி பேச்சு, அவளால் ஒன்றும் முடியாது. நான் அடியன் தைரியமாக சொல்கிறேன். ஒரு பாசுரத்தை எழுதி பாட வைக்க முடியுமா? செய்ய சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்றைக்கும் நேபாளுக்கு போனால் திருப்பாவை கேட்கலாம் இல்லையா? இன்றைக்கும் ஆந்திராவுக்கு போனால் திருப்பாவை கேட்கலாம், கர்நாடகாவுக்கு போனால் திருப்பாவை கேட்கலாம், வேர்ல்டு பூரா கேட்கலாம். இன்றைக்கி காத்தால டிடிடி சேனலை திரிகினா உலகம் பூரா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் கேட்குறது. இன்றைக்கும் காத்தால 5 மணிக்கு வச்சு பாருங்கள், 2 மணிக்குன்னு நினைக்கிறேன். அப்போது தமிழை பரத்துறது யாருதுன்னா நம் ராமானுஜன், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்ம ஆழ்வார்கள். அதனால் ஆழ்வாருடைய பெருமை அளப்பற்கிறது. அதனால் அவர்களுடைய பாசுரங்களை நாம் அபியாசம் பண்ணணும். அதுக்குத்தான் ஆழ்வார்கள் இங்கே அவதரித்தா. அதில் முதல் ஆழ்வார்கள் 3 பேர். அந்த 3 பேரில் முதல்ல பொய்கையார் தான் பிரபந்தத்தை தொடங்குகிறார். அந்த தொடக்கமே வையம் அப்படிங்கிறதான திருநாமத்தில் ஆரம்பிக்கிறது. மேற்கொண்டு அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச
रुक्मिणी प्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम् मङ्गलाशासनपरैर्मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्।